பொதுவாக போர்க்களத்திலே ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால் ரெண்டு பேரும் போரிடுறாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிர், ரெண்டு பேரும் போர்க்களம் ஜிஹாத் என்பதாக இருந்தால் ஜிஹாதுங்கிற முறையோடு இருக்கணும். போர்க்களம் அப்படின்னு சொன்னா இப்ப நடக்கிற போரெல்லாம் ஜிஹாதுக்கு உரியதாக ஆகாது. அந்த போர்க்களத்திலே ஜிஹாதுடைய அமைப்பிலே போரிடப்படக்கூடிய நேரத்திலே இவர் அவரை தாக்குகின்றார், அவர் இவரை தாக்குகின்றார், ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரை தாக்குகின்றார், ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுங்க, அவர் நரகத்துக்கு போவார், இவர் சொர்க்கத்துக்கு போவார். அவர் நரகத்திலே தண்டனை அளிக்கப்படுவார், இவர் சொர்க்கத்திலே உணவு அளிக்கப்படுவார், கண்ணியம் அளிக்கப்படுவார். அதான் வித்தியாசம். அது எவ்வளவு பெரிய வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசம். அல்லாஹ் தஆலா அதை இங்கே சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிம் இந்த தண்டனைகளை நீங்கள் அனுபவியுங்கள், சுவையுங்கள் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு அன்னலில் காஃபிரினா அதாபன்னார், காஃபிர்களுக்கு நரகத்தின் தண்டனை இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அதற்குள்ளே மற்றொரு கருத்தை சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிம்களாகி அவர்கள் அழிக்கப்பட்டால், போர்க்களத்திலே கொல்லப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது, சொர்க்கத்திலே இனிமையான வாழ்க்கை இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து மூமினான மனிதர்கள் போர்க்களத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா லகீதுமுல் லதீன கஃபரு ஸஹ்ஃபன் ஃபலா துவல்லுஹுமுல் அத்பார், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் காஃபிர்களை போர்க்களத்திலே சந்தித்தால், ஸஹ்ஃபன் ரொம்ப நெருக்கமாக, போர்க்களத்திலே காபிர்களை உங்களுக்கு நேருக்கு நேராக நெருக்கமாக நீங்கள் சந்தித்தால், அதாவது ரொம்ப ஒரு கடுமையான நிலை ஏற்பட்டிருக்கின்றது, நெருக்கமாக சந்தித்து போரிடக்கூடிய சூழ்நிலை, அவர்கள் தாக்கி நாம் அழிந்து விடுவோம் என்று ஒரு இக்கட்டான ஒரு கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் ஃபலா துவல்லுஹுமுல் அத்பார, நீங்கள் புறமுதுகிட்டு ஓடிவிட வேண்டாம். போர்க்களத்தில் ஒரு கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டு எதிரிகளை நேருக்கு நேர் தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் இவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள், தோல்வி ஏற்பட்டு விடும் இவர்களுக்கு என்ற நிலை இருந்தாலும் கூட ஃபலா துவல்லுஹுமுல் அத்பார, அவர்களுக்கு உங்களுடைய பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு நீங்கள் ஓடிவிட வேண்டாம், அதாவது புறமுதுகிட்டு நீங்கள் ஓடிவிட வேண்டாம். வமன் யுவல்லிஹிம் யௌமஇதின் துபரஹு, அப்படி போர் நடக்கக்கூடிய அந்த நாளிலே தன்னுடைய பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு எவர் புறமுதுகிட்டு ஓடுகின்றாரோ அவர் ஃபகத் பாஅ பிகதபின் மினல்லாஹி வ மஅவாஹு ஜஹன்னம் வ பிஸல் மஸீர், அவர் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்தை கொண்டு மீண்டு ஓடிவிட்டார், கோபத்திலே அகப்பட்டுக் கொண்டார், அவருக்கு ஒதுங்கும் இடம் நரகம்தான், அது மிக கெட்ட இடம், செல்லக்கூடிய இடங்களிலே மிக கெட்ட இடம். புறமுதுகிட்டு ஓடுவது போர்க்களத்திலே மிக கடுமையான குற்றம் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தினுடைய இடையிலே அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான். இல்லா முத்தஹர்ரிஃபன் லிகிதாலின், இல்லா முத்தஹர்ரிஃபன் லிகிதாலின், போர் செய்வதற்காக வேண்டி தந்திரமாக அந்த இடத்தை விட்டு நழுவக்கூடியவராக இருந்தால் தவிர, போருக்காக வேண்டி இடத்தை விட்டு நழுவக்கூடியவராக இருந்தால் தவிர, அவ் முத்தஹய்யிஸன் இலா ஃபிஅத்தின், அல்லது தங்களுடைய கூட்டத்தாரின் பக்கம் போய் சேர்ந்து கொள்வதற்கு உரியவராக அவர் இருந்தால் தவிர, அந்த எண்ணம் இருந்தால் தவிர, எவர் புறமுதுகிட்டு ஓடுகின்றாரோ அவர் அல்லாஹுடைய கோபத்திற்குரியவராக ஆகிவிடுகின்றார், நரகம் அவருக்கு உரியது, அது கெட்ட இடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ரெண்டு காரணத்துக்காக வேண்டி போர்க்களத்திலே புறமுதுகிட்டு ஓடலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ரெண்டு காரணம். ஒன்று முத்தஹர்ரிஃபன், முத்தஹர்ரிஃபன் அப்படின்னு சொன்னா போருக்காக போர் செய்வதை போன்று பாவனை காட்டி அதிலிருந்து நழுவி செல்லுவது, போருக்காக வேண்டி, அதாவது எதிரிகள் போர் செஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள், எதிரிகளோடு மோத வேண்டிய கட்டாய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது, எதிரிகள் தாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நேரடியாக அவர்களை போய் தாக்க முடியாது, அங்க ஒரு சூழ்நிலை அப்படி இருக்குது. அவர்களை தாக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும் கேட்டா, கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் அவர்களை ஏமாத்தணும், ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி செய்யணும். அப்படி அந்த சூழ்ச்சியின் காரணமாக, ஏமாற்றுவதின் காரணமாக அவர்களை பலமாக தாக்க முடியும் என்று இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்ன பண்ணுவார்னு சொன்னா, போர்க்களத்திலிருந்து ஓடி போவதை போன்று பாவனை காட்டுவார். அவர் திரும்பி ஓடுறத போல ஓடுவார், ஓடி அப்படி வந்து அந்த பக்கம் வந்து தாக்குவார், அல்லது இந்த பக்கம் வந்து தாக்குவார், அல்லது வேறு ஏதேனும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து தாக்குவார். இந்த இடத்துல நிக்கிறது சரியில்லை, அந்த இடத்துக்கு போனா சரியா இருக்கும், அந்த இடத்துல தாக்குதல், எதிரிகளை தாக்குவதற்குள்ள வசதியான இடம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க, இந்த இடத்தை விட்டு ஓடி போய் அந்த இடத்துக்கு போறது. இப்ப இதுவும் ஓடுறதுதான், போர்க்களத்தை விட்டு இவர் ஓடுகின்றார். ஆனா ஏன் ஓடுறாரு? நழுவி போறாரு. எதற்காக போறாரு? போர் செய்வதற்காக தான் போறாரு, போர்க்களத்தை விட்டு வெளியேறதுக்காண்டி போகல. அதை அல்லாஹ் முத்தஹய்யிஸன் லிகிதாலின், போர் செய்வதற்காக வேண்டி நழுவக்கூடியவராக இருந்தால் தவிர,
அப்படி நழுவி செல்லக்கூடியவராக இருந்தால் அவர் மீது குற்றம் இல்லை. ஏன்னா அவர் போர் செய்யறதுக்காக தான் போறாரு, பின்வாங்கி போறாரு. வேகமா பின்னால வந்து அத குள்ள நரி பாத்திரங்கள், நரி தந்திரம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, நான் சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அது அதாவது நம்ம போறோம், அப்படியே வேகமா வரும், வந்த நரி என்ன பண்ணும், அப்படியே பின்னாலேயே போகும். நம்மளை கண்டு பயந்துட்டு ஓடுது. கொஞ்சம் தூரம் போயிட்டு வேகமா பாஞ்சு ஓடியாரு, அங்கிருந்து நம்ம மேல அப்படியே தாவிரும். இந்த நரி அதாவது இதுகளை ஆட்டம் பிடிக்கிறது அல்லது வந்து வேறு விலங்குகளை கொல்றதுக்கு அது பண்ணக்கூடிய தந்தனம் காட்டுகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நரி வரும் வேகமா, ஒரு முயல் வருதுன்னு வச்சுங்க, ஒரு ஆடு வருதுன்னு வச்சுங்க, இந்த ஆடு வந்து அதை பார்த்துட்டு பயப்படும். உடனே அது என்ன பண்ணும், இது வேகமா போய் தாக்கினா தான் இந்த ஆட்டை பிடிக்க முடியும், நம்ம மெதுவா போனோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆடு தப்பிச்சுக்கிட்டு ஓடிடும் அப்படின்னு அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, அதெல்லாம் அல்லாஹ்தாலா அது கற்றுக் கொடுத்துருக்குறான் எப்படிங்கிறத. அது பின்னாலேயே போகும். இந்த ஆடு நினைக்க நம்மளை பார்த்து பயந்துட்டு போயிடுச்சு, சரி நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு இருக்கு. இது மெதுவா அப்படி போயிட்டே இருக்கும். அது வேகமா போயிட்டு அங்கிருந்து பின்னால போயிட்டு வேகமா வந்து ஒரு பாய்ச்சல் பாஞ்சு பிடிச்சிடும். அது அப்படியெல்லாம் நடக்கும். அது மாதிரி இந்த மனிதர்கள் போர்க்களத்தில் எதிரிகளை தாக்குவதற்காக வேண்டி ஏதாவது ஒரு தந்திரம் செஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அவர்களை தாக்குவதற்காக முயற்சி பண்ணினால் அது கூடும். அல்லது போர்க்களத்துல ஒரு பகுதியில் இவர் மட்டும் தனியா நின்று, அந்த காலத்துடைய போர்க்களத்துடைய அந்த முறையை அல்லாஹ்தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். தனியா ஒரு இடத்துல இவர் மட்டும் நின்றுகிட்டு இருக்கிறார். இவரை சார்ந்த மூமின்கள் எல்லாம் வேறொரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இங்க 4 பேர் நிக்கிறாங்க, அங்க ஒரு 40 பேர் நிக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு 50 பேர் 60 பேர் நிக்கிறாங்க. இப்ப இவர் இந்த இடத்துல இருக்கிறத விட அவங்க கூட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. கூட்டமா அவங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க கூட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், அவங்களோட சேர்ந்து போரிடலாம் அப்படின்னு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா இவர் இங்க விட்டுட்டு புறமுதுகு காட்டி ஓடி போய் அவருங்க கூட சேர்ந்துக்கலாம். இது போர்க்களத்தை விட்டு ஓடுவதுதான். ஆனா ஓடுறது எதுக்காக வேண்டி, இவர்களை தாக்குவதற்காக வேண்டி தான் ஓடுறாரு அவர். அதான் அல்லாஹ் அடுத்து சொல்லுறார், தங்களுடைய கூட்டத்தாரின் பக்கம் அவர் போய் சேர்ந்து கொள்வதற்காக வேண்டியே தவிர எவரேனும் புறமுதுகிட்டு ஓடினால் அவர் அல்லாஹ்வில் இருந்து உள்ள கோபத்திற்கு திரும்பியவராக ஆகிவிட்டார். கோபத்தை கொண்டு திரும்பியவர் கோபத்திற்கு உரியவராக ஆகிவிட்டார். ஜஹன்னம். அப்படி போர்க்களத்தை விட்டு ஓடுவது கடுமையான குற்றம், அது நரகத்திற்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்கும். அவர் ஒதுங்கும் இடம் செல்லும் இடம் நரகம்தான். மசீர், அது செல்லும் இடங்களிலேயே மிக கெட்டது நரகம் என்பது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனா இங்க போர்க்களத்தை விட்டு ஓடுது. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இஜ்தனிபு அஸ்-சபஅல் மூபிகாத், உங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல இதே அத்தவல்லி யௌமஸ் ஸஹஃப், போர் நடக்கக்கூடிய நாளிலே போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது அது பெரும் பாவம் என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்லுகின்றார்கள். 7 விஷயம், விபச்சாரம் செய்வது, கல் குடிப்பது, அப்படி 7 விஷயம் சொல்றாங்க. அதுல இது ஒன்று. ஆக கடுமையான குற்றம் போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது அப்படிங்கிறது. ஆனா இங்க இந்த போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இதே தொடர்ல அல்லாஹ்தாலா 30வது ஆயத்துல அடுத்து ஒரு வரக்கூடிய ஆயத்துல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது எதிரிகள் இவங்க 313 பேர் இருந்தாங்க, அவங்க 1000 பேர் இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய ஈமான் ரொம்ப பெரிய வலிமை உடையதாக இருந்தது. ரொம்ப பெரிய வலிமை உடையதாக இருந்தது. எவ்வளவு பெரிய வலிமை? ஒரு சஹாபி கேட்கிறார், ஒரு சஹாபி இடத்துல கேட்கிறார், இன்னொரு சஹாபி இடத்துல, நீங்க உங்க காலத்துல, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்க எல்லாம் சிரிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது, சிரிப்பீங்களா அப்படின்னா சிரிப்பு வர்றதே உலக விஷயங்களை கண்டுதான் சிரிப்பு வரும், அதாவது மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை கண்டு சிரிப்பு வரும். இப்ப அந்த ரெண்டுமே அவங்கள்ட்ட இல்ல. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த விதமான நடவடிக்கையும் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால சிரிப்பீங்களா அப்படின்னு. சஹாபாக்கள் சிரிப்பார்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அல்லது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, ஆம் சஹாபாக்கள் சிரிப்பார்கள், ஆனால் அதே நேரத்தில் ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே மலைகளை போன்று இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஈமான் மலைகளை போன்று இருந்தது. ஈமான் இருக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து சிரிப்பு லேசாவர் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது போன்று சஹாபாக்கள் ரொம்ப வலிமை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த வலிமை ஈமானுடைய வலிமை இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொன்னான், இன்யகும் மின்கும், வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் பின்னால் சொல்றான், இன்யகும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபு 200, உங்களிலிருந்து பொறுமையாக உள்ள
20 நபர்கள் இருந்தால், 20 பேர் இருந்தால் 200 பேரை நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவர்கள் 200 பேரை அவர்கள் வெற்றி கொள்ளுவார்கள். 20 பேர் இருந்தா 200 பேரை வெற்றி கொள்வாங்க. இவங்க 20 பேர், எதிரிகள் 200 பேர் இருக்கிறாங்க, வெற்றி கொள்ள முடியும். வையக்கும் மின்கும் மிஅத்துன், உங்களிலிருந்து 100 பேர் இருந்தால் யக்லிபு அல்ஃபைனி மினல் லதீன கஃபரு, காபிர்களில் இருந்து 1000 பேரை அவர்கள் வெற்றி கொள்ளுவார்கள். 200 இருந்தா 1000 பேர் வெற்றி கொள்ள முடியும். பிஅன்னஹும் கௌமுல் லா யஃப்கஹூன், ஏனென்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வையோ ரசூலையோ விளங்காத கூட்டத்தினராக இருக்கின்றார்கள். நீங்க விளங்கியவர்கள், அதனால் விளங்கியவர்கள் விளங்காதவர்கள் வென்று விடுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். பிறகு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து முதல்ல வந்துச்சு. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப பத்ர் போர் நடக்கக்கூடிய நேரத்துல இந்த சட்டம் தான். 200 பேர் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 1000 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவது ஹராம். இவங்க 100 பேர் இருந்தாங்க, அவங்க 1000 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்ப அந்த இந்த சட்டப்படி இந்த ஆயத்துப்படிக்கு ஓடலாம். ஏன்னு கேட்டா 100 பேர் இருந்து 1000 பேரை தாக்குறது முடியாது. அதனால 10 மடங்கு கூட இருக்கு. இங்க 5 மடங்கு தான் கூட இருக்குது 200க்கும் 1000க்கும். அதனால அவங்க 1000 பேர் இருக்காங்க, இவங்க 200 பேர் இருக்காங்க, ஓடிவிடக் கூடாது, ஹராமாச்சு. கடுமையான தண்டனை அதற்கு உண்டு, உலகத்திலும் உண்டு, ஆகிரத்திலும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இப்ப பத்ர் போர்க்களத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? இவங்க 313 பேர் இருந்தாங்க, அவங்க 1000 பேர் இருந்தாங்க. ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால ஃபையக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன், உங்களிலிருந்து பொறுமையுள்ள 100 பேர் இருந்தால் யக்லிபு மிஅத்தைனி, பொறுமையுள்ள 100 பேர் இருந்தால் 200 பேரை அவர்கள் வெல்ல முடியும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணுதான், 100 பேர் அவங்க, 200 பேர் எதிரிகள். அப்படி இருந்துச்சுன்னா போர்க்களத்துல 2 பேரும் சமமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 100க்கு 200. வையக்கும் மின்கும் அல்ஃபுன், உங்களிலிருந்து 1000 பேர் இருந்தால் யக்லிபு அல்ஃபைனி, 2000 பேரை அவர்கள் வெல்ல முடியும். பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி. வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ப ஆரம்பத்துல அந்த ஆயத்து வந்துச்சு, 20 பேர் இருந்தா 200 பேர், இம்மி 100 பேர் இருந்தா 200 பேர். முதல் ஆயத்து மன்சூக் மாற்றப்பட்டது, இரண்டாவது ஆயத்து சட்டத்திற்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆக இங்க அல்லாஹ் தஆலா போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, அப்புறம் ஓடினால் நரகத்தினுடைய தண்டனை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, எப்ப ஓடக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆயத்து விளக்கம் தருகின்றது. இவங்களை போல 2 மடங்கு எதிரிகள் இருந்தால் ஓடக்கூடாது. 2 மடங்கை விட கூடுதலாக இருந்தாங்க, முஸ்லிம்கள் 100 பேர் இருக்கிறாங்க, அவங்க 300 பேர் இருக்கிறாங்க என்று சொன்னால் இவர் புறமுதுகிட்டு ஓடுகின்றார், இப்ப குற்றமாகாது. அந்த ஆயத்தின் அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். ஆக புறமுதுகிட்டு போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவது கடுமையான குற்றத்திற்குரியது, இப்படி இருந்தால் தவிர என்பது அதனுடைய பொருளாகும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபலம் தக்துலூஹும். சரி, இப்ப பத்ர் போர்க்களத்திலே சஹாபாக்கள் வெற்றியானார்கள். வெற்றியான பின்னால மதீனாவுக்கு போனாங்க. வெற்றி பின்னால் உள்ள நிகழ்ச்சிகள் நடந்தது, அதெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த போர் பொருள்களை, கரீபத்துடைய பொருள்கள் அதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன பிறகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பலர் ஒன்னா கூடி அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள், அந்த 313 சஹாபாக்கள்ல யார் இறந்துட்டாங்களோ அவங்க போக மீதி இருந்தவங்க, நான் இன்னாரை இப்படிலாம் நான் அவரை அடிச்சேன், அந்த போர்க்களத்தில் இப்படி நடந்தேன், இப்படி நான் போரிட்டேன், இன்னால நான் தான் அடிச்சேன், இன்னால நான் என்ன பண்ணேன் அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முதல் போர் இஸ்லாத்துல அது கதை சொல்லாம என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அவங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை நான் அடிச்சேன். அதுலதான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னார், ஒரு சஹாபி சொன்னார்கள், இந்த மாதிரி நான் போய் வெட்டுறதுக்காக வேண்டி அவரை பின்னால் அப்படி கழுத்துக்கிட்ட கத்தி கொண்டு போனா அவன் கழுத்து கீழே விழுந்துருச்சு தனியா அப்படின்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் உங்களுக்கு உதவிக்கு அனுப்பப்பட்ட அந்த மலக்கு செய்த வேலை அப்படின்னு சொன்னாங்க. இவர் கத்தியை வைக்கல, என்ன வாளை கொண்டு போய் கழுத்துக்கிட்ட கொண்டு போனார், அவ்வளவுதான், தலை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மலக்கு அதற்கு உதவி செய்திருக்கிறார் என்பதாக பொருளாகும். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்ததுங்க. சரிங்க, இப்படி பெருமை பேசிக் கொண்டார்கள். அதாவது நான் தான் வெட்டினேன், நான் தான் அடிச்சேன், நான் தான் அவரை கொன்றேன் அப்படி எல்லாம் பேசினாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த சஹாபாக்களுக்கு இந்த பெருமை வந்துடக்கூடாது. நான் தான் செஞ்சேன் பெருமை வந்துடக்கூடாது. அது சஹாபாக்களுடைய அந்த அந்தஸ்துக்கு கொஞ்சம் குறைவான ஒரு நிலை உள்ளது. சஹாபாக்களுடைய மனதை கெடுக்கக்கூடியது. அதனால சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள். அந்த அந்தஸ்து காப்பாற்றப்பட வேண்டும், நிலைப்படுத்தப்பட வேண்டும். அந்தஸ்து எப்பவுமே அப்படியே இருக்கணும். அதுக்கு குறை வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சார் ஒரு சஹாபி, உடனே அல்லாஹ் கண்டிப்பா ரசூல் கண்டிச்சிருவாங்க. அவர் தன்னுடைய நிலைக்கு வந்துருவார்.
சஹாபாக்களுக்கு அந்த இதே ஏற்படும். நிறைய நிகழ்ச்சிகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இங்கே அல்லாஹால இந்த போர்க்களத்தில் இப்படி பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள், போர்க்களத்தில் நடந்து கொண்ட முறையை பற்றி. அதனால் அல்லாஹால சொல்றான், ஃபலம் தக்துலூஹும், அவர்களை, அந்த எதிரிகளை நீங்கள் கொல்லவில்லை. நான் கொன்றேன் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹால சொன்னா ஒரே போடு போட்டான், நீங்க யாருமே கொலை செய்யவே இல்லை. வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் கத்தல் பண்ணான் அவர்களை அல்லாஹ் தான் கொலை செய்தான், நீங்க கொல்லவே இல்லை. ஒமா ரமைத்த இது ரமைத்த, நபியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான அந்த போர்க்களத்துடைய நேரம், ஆரம்ப கட்டம் என்ன கடுமையான நிலை இருக்கின்றது. முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப பதறி போயிருக்கிறாங்க, எதிரிகள் ரொம்ப துணிச்சலா இருக்கிறாங்க, நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது முன்னால துஆ எப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஒரு பிடி மண்ணை எடுத்து ஷாஹத்தில் உஜூஹ், அந்த முகங்கள் நாசமாகிவிட்டன, பழிப்புக்குரியதாக ஆகிவிட்டன என்று சொல்லி, அந்த ஆயத்து ஒரு ஆயத்து, குர்ஆன்ல உள்ள ஆயத்து, அந்த ஆயத்தை சொல்லி அந்த மண்ணை, ஒரு பிடி மண்ணை நீங்கள் எதிரிகளை பார்த்து எரியுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எரிஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்து ஷாஹத்தில் உஜூஹ் என்பதாக சொல்லி எழுந்தார்கள். அந்த ஒரு பிடி மண் எரிஞ்சதுதான். எரிஞ்ச உடனே அங்கே எதிரிகளிலே எத்தனை பேர் இருந்தார்களோ அவர்களுடைய மூக்கு துவாரங்கள் ரெண்டிலும், கண்களிலும், வாயிலும், மூக்கு துவாரம் ரெண்டிலும் வாயிலும், கண்கள்ல இல்ல, மூக்கு துவாரங்களிலும் வாயிலும் அந்த மண் படாமல் இருக்கவில்லை. ஒரே ஒரு பிடி மண்ணு, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேருடைய மூக்கு துவாரம், 2000 துவாரங்கள், 1000 வாய்கள், எல்லாத்திலையும் போய் அந்த மண்ணு பட்டது அப்படின்னு சொன்னா அது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வுடைய குத்ரத். ஆனா எரிஞ்சது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. எரிஞ்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொண்டு போய் சேர்த்தது அல்லாஹ் தஆலா. அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ரசூலுக்கும் கூட அந்த நினைப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீர் எரிந்த நேரத்தில் நீர் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். அந்த மண்ணை எரிஞ்சது நீர் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றான், நீங்க கொலை செய்யல அந்த 70 பேரை, நான் அல்லாஹ் தான் கொலை செய்தான். நபியை நீங்க எரியல மண்ண, அல்லாஹ் தான் எரிந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் தான் செய்தான், அல்லாஹுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான், அவனுடைய நாட்டத்தின் மூலமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கின்றது என்பதை விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் தான் நிகழ்த்தினான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சஹாபாக்களுடைய அந்தஸ்து குறைச்சு மதிப்பிடலாமா? இந்த இடத்துல ரசூலுடைய மதிப்பை குறைத்து மதிப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அது கூடாது, அது ஹராமாச்சு. இங்க பாருங்க, சில பேர் இதை நம்பாதவர்கள், அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவதிலே தவறான கருத்துடையவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க, இனிமேலும் வருவாங்க, தவறான பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்ப அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, அல்லாஹ் தான் கொன்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான், அல்லாஹ் தான் கொலை செஞ்சான், அல்லாஹ் வந்து நேரா வந்து எல்லாத்தையும் கழுத்தை வெட்டிட்டு போனானா? செஞ்சது யாரு? ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் தான் செஞ்சாங்க அந்த வேலையை. அப்ப சஹாபாக்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை செயல்படுத்தினான் என்பதாக பொருளார். அல்லாஹுடைய நாட்டப்படி இது நிகழ்ந்தது, அது சரிதான். ஆனா அதே நேரத்தில் யார் மூலமாக அந்த ஆட்டத்தை நிறைவேற்றினான்? அல்லாஹ் தஆலா சஹாபாக்களின் மூலமாக நிறைவேற்றினான். அதனால சஹாபாக்களுக்குரிய அந்தஸ்து மிக உயர்வானது என்பதையும் விளங்க வேண்டும். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நடந்தது. ஆனால் அந்த நாட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றியது யார் அப்படின்னா சஹாபாக்கள். அதனால சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து நிறைய சொல்லி காட்டு. குர்ஆன்ல நிறைய இருக்குது, ஏராளமான ஆயத்துகள் சஹாபாக்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அசல்ல அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால், சொல் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியிலே இருக்கின்றோமோ அந்த வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கிற வழின்னு மட்டும் சொல்லல, என்னுடைய சஹாபாக்கள் எந்த வழியில் இருக்காங்களோ அந்த வழி, அது சேர்ந்துதான் இருக்கணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதனால சஹாபாக்களுடைய அந்தஸ்து குறைத்து மதிப்பிடப்படக்கூடாது. மிக அற்புதமான அந்தஸ்திற்குரியவர்கள், மிக உயர்வான அந்தஸ்திற்குரியவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் இருக கடைவாய் பற்களால் நீங்கள் கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்துக்குரியவர்கள், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது இந்த ஆயத்தின் மூலமாக. அதே போல
ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா என்ற இந்த ஆயத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீர் எரிந்த நேரத்தில் நீர் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிஞ்சான் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்லிட்டாள், அல்லாஹ் தான் எரிஞ்சான், ரசூலுக்கு அதுல சம்பந்தமே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது பெரிய குஃப்ரை உண்டாக்கி விடும். அது அப்படி சொல்றது குஃப்ரை உண்டாக்கி விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையின் மூலமாகத்தான் எரியப்பட்டது அந்த மண். ஆனா போய் அதை சேர்த்து வைத்தது அல்லாஹ் தஆலாவுடைய வேலை. அல்லாஹுடைய குதிரத்தை நிலைப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்காக சொல்லி காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். இதை எரிஞ்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅ்ஜிஸாவாக அல்லாஹ் தஆலா இதை கொடுத்திருக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தம். முஅ்ஜிஸாவாக அல்லாஹ் தஆலா ஒரு பிடி மண்ணை எரிஞ்சு 1000 பேருடைய மூக்குகளிலும் வாய்களிலும் போய் படும் என்று சொன்னால் படுகின்றது என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஒரு அற்புத நிகழ்ச்சியாக அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அதனால் ரசூலை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு சிலர் இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவர்கள் சிலர், அல்லது குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் பேர் இருக்கிறாங்க. அவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய சொல்லவும் செய்யறாங்க கூட்டங்கள்ல. பாருங்க, அல்லாவே ரசூலையே அல்லாஹ் வந்து ரசூலையே கண்டிக்கிறான். நீர் எரிஞ்ச நேரத்தில் நீ எரியல, அல்லாஹ் தான் எரிஞ்சா அப்படின்னு சொல்றான். அப்ப ரசூலுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எரிய சொல்லி சொன்னா அவர் வேலை அவ்வளவுதான், எரிஞ்சிட்டாரு அவ்வளவுதான். எரிஞ்சிட்டாருன்னு ரொம்ப அலட்சியமாக சொல்லக்கூடிய அந்த நிலையும் அந்த எண்ணமும் அந்த பேச்சும் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிந்தார்கள் என்று சொன்னால் ரசூலை எரிய சொன்னது அல்லாஹ் தஆலா தான் சொன்னான். இப்படி எரியுங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்பி ஜிப்ரீல் தானே சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டு நீ செய்யல நான் செய்ய அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை உலகத்துல இது மட்டுமல்ல எல்லா செயல்களும் அப்படித்தான், எல்லா செயல்களும் அப்படித்தான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, சஹாபாக்களுடைய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்படி அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி சஹாபாக்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்படி சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்றாங்க, நான் இதை சாதித்தேன், நான் அதை சாதித்தேன், எங்களுடைய முயற்சியினால் இது ஆனது, எங்களுடைய தூண்டுதலினால் இது ஆனது, எங்களுடைய தர்ணாவினால் இது வந்தது, நாங்கள் இப்படி கோரிக்கை விடுத்தோம் அதனால இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தங்களுடைய பெருமை பேசுறாங்களா? அவங்க எப்படி செஞ்சாங்க சொல்றாங்க அதை. அப்ப அவங்க அதே சொல்லணும், நீ செஞ்சது அல்ல அல்லாஹ் செஞ்சது அப்படின்னு சொல்லணும். நாங்க செஞ்சதுனாலதான் இதெல்லாம் காரியங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு அது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய அந்தஸ்து குறைத்து மதிப்பிடப்படக்கூடாது என்பது இந்த ஆயத்தினுடைய விளக்கம். சஹாபாக்களையும் அதே மாதிரி நினைக்க வேண்டும். சரி, இப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி செஞ்சா? சஹாபாக்களை வந்து அந்த போர்க்களத்துக்கு அனுப்பி இந்த மாதிரி எதிரிகளை தாக்க சொல்லி பிறகு அல்லாஹ் தஆலா தான் செஞ்சதாக சொல்லுவதெல்லாம் வலியுபலியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா, மூமின்களை இதன் மூலமாக மூமின்களுக்கு ஒரு நன்மையை வழங்குவதற்காண்டி. பலா அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம் வரும். அதாவது துன்பம் அப்படிங்கிற அர்த்தம், பலா முசீபத்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு இருக்கு. பலான்னு சொன்னா அழகான நிலை, நியாமத், பாக்கியம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதனால அல்லாஹ் தஆலா அந்த பலா என்ற வார்த்தையோடு சேர்த்து இங்க ஹசனா என்ற ஒரு வார்த்தை, அழகான சோதனையாக, அழகான நிஅமத்தாக, வலியுபலியல் முஃமினீன மின்ஹு, இதன் மூலமாக மூமின்களுக்கு ஒரு அன்பளிப்பை, நிஅமத்தை வழங்குவதற்காக வேண்டி. எப்படிப்பட்ட அன்பளிப்பு? பலாஅன் ஹஸனா, மிக அழகான அன்பளிப்பாக அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான், என்ன மூமின்களுக்கு அழகான ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொன்னா, போரிட்டு வெற்றி பெறுவது, போர்ல வெற்றி பெறுவது. 1400 வருஷமாச்சு, இன்னும் அந்த போரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், அந்த போருடைய வெற்றியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாம மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பேசுறாங்க. பேசப்படாத நாளே கிடையாது, பத்ர் போரை பற்றி பேசப்படாத நாளே கிடையாது உலகத்துல. எல்லா இடங்களும் ஏதாவது ஒரு இடத்துல பத்ர் போரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க சொல்றோம் நம்ம, இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காலம் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இது அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா கொடுத்து. அதை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றா, வலியுபலியல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நிஅமத்தை, பாக்கியத்தை தருவதற்காக வேண்டி தன் புறத்தில் இருந்து பலாஅன் ஹஸனா, அழகான பாக்கியத்தை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதை அழகான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த சஹாபாக்கள் நன்றி செலுத்தணும். இந்த ஆயத்து வந்த பிறகு சஹாபாக்கள் தங்களை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் சொல்லுகின்றான் என்ற காரணத்தால் சஹாபாக்கள் இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொதுவாக எல்லா மூமின்களுக்கு உரிய சட்டம் அதுதான். அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு பாக்கியத்தை, ஒரு நன்மையை தருகின்றான் என்று சொன்னால்
உடனே அது அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லையா? ஆனா மனிதர்களுடைய பழக்கம் எப்படின்னு கேட்டா, அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் குறைவாக ஷுக்ர் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் போதுதான் இவர் பள்ளியாசலுக்கு அதிகமா வருவார், 2 ரக்காத் கூடுதலா தொழுவார், அழுவார், அல்லாஹ் தஆலாட்ட கெஞ்சுவார், துஆ கேட்பாரு, எல்லாம் கேட்பாரு. பிடிக்கும் போதுதான், கொடுக்கும் போது போசாம போயிடுவார், பள்ளியாசல் பக்கம் வரவே மாட்டார். இது மனிதர்களுடைய பழக்கம். ஆனா உலக சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனிதருடைய பழக்கம் எப்படின்னு கேட்டா, கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சம் ஷுக்ரு, அதிகமா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஷுக்ரு, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஷுக்ரு. எனக்கு ஒரு ஆள் 10 ரூபா தர்றாருன்னு வச்சு, இங்க ஒருத்தர் 10 ரூபா அன்பளிப்பா கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு சுக்ரியா சொல்லுவேன், ரொம்ப தேங்க்ஸுங்க, சுக்ரியாங்க, ஜஸாக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஜஸா, நல்லது செய்வா அப்படின்னு சொல்லி செய்வேன். அதே மாதிரி அவர் 20 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த சுக்ர் சொல்றது கொஞ்சம் பலமா இருக்கும், அவருக்கு நன்றி தெரிவிக்கிறது இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். அவர் ஒரு 100 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு, பார்க்கற நேரத்துல சலாம் போடுவோம். சலாம் போடுறது மட்டுமல்ல, வீட்டுக்கு வந்த பின்னால உடனே போன் பண்ணி, ஹாஜியார் நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்க, 1000 ரூபாய் கொடுத்தீங்க, ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லுவார். சரி 10,000 ரூபாய் கொடுத்தாரு, பார்க்கும் போதெல்லாம் சலாம் போடுவார், கேட்கும் போதெல்லாம் இது பண்ணுவார், எல்லாத்தையும் சொல்லுவார், அந்த ஹாஜியாரை போல தர்மகர்த்தா யாருமே இல்லைங்க, கொடைவள்ளல் அப்படின்லாம் சொல்லுவார். அப்ப மனிதர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நியாமத்துகள் அதிகமாக அதிகமாக ஒரு சுக்ர் அதிகமாகுது. அல்லாஹ்விடத்திலிருந்து நியாமத்து அதிகமாக அதிகமாக சுக்ர் குறைஞ்சு போகுது. இது மனிதனுடைய இயல்பான, அப்படி இருக்கக்கூடாது. வலியுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா என்ற இந்த வாசகத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த நியாமத்துகளை சொல்லி காட்டுகின்றான். அதனுடைய எதிர்நிலை என்னவென்று சொன்னால், அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது. குறைந்த தொகை உடையவர்கள் அதிகமான மக்களை வெற்றி கொண்டார்கள், பலவீனமாக இருந்தவர்கள் ஆணவமிக்க அந்த மக்களை வெற்றி கொண்டார்கள் என்பது மிகப்பெரிய உதவி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்த உதவியும் நியாமத்துமாகும். அதற்கு நீங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் சொல்லக்கூடியவற்றை எல்லாம் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்க என்ன துஆ செஞ்சீங்க போர்க்களத்துல, எப்படி எல்லாம் துஆ செஞ்சாங்க, இந்த போர்க்களத்தை போர்ல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடத்தில் அப்படி கெஞ்சி அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஹாபாக்களும் கேட்டார்கள். அதே போன்று அலீம், அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவனாக இருக்கின்றான். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க கூடாது என்பது பற்றி உள்ள விளக்க விஷயங்களை எல்லாம் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா செவியேற்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்பதையெல்லாம் செவியேற்கக்கூடியவனாக, யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். ஆக இந்த போரிலே சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைத்தன. அந்த தூக்கத்தை ஏற்படுத்தியது, மழையை உண்டாக்கியது, ஷைத்தானுடைய ஊசாட்டத்தை போக்கியது, அவருடைய கல்புகளை உறுதிப்படுத்தியது, கால்களை உறுதிப்படுத்தியது, மலக்குகளை அனுப்பி வைத்தது, மலக்குகளை அவரோடு சேர்ந்து போர் செய்ய சொன்னது, அதே போன்று எதிரிகளுடைய உள்ளங்களிலே பயத்தை போட்டது, நன்மாராயத்தை ஏற்படுத்தியது, ஒரு நிம்மதியான நிலை ஏற்படுத்தியது, அந்த மண்ணை எடுத்து எறிந்தது, காபிர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தது. இப்படி எல்லாம் பல்வேறு விதமான நியாமத்துகள், பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா உதவிகளை பத்ர் போரின் மூலமாக மோமின்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தான் என்பதை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அதே நேரத்தில் பின்னால் வரக்கூடிய நம் போன்ற மக்கள் எல்லாம் அதை நினைத்து பார்த்து அந்த சஹாபாக்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்க இல்லைன்னு சொன்னா இஸ்லாமே கிடையாது. அதனால அவர்களுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்றி கூறுவதுன்னா அவர்களுக்காண்டி துஆ செய்வது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுகின்றோம், துஆ செய்கின்றோம், அதே போன்று சஹாபாக்களையும் நினைவு கூர்ந்து துஆ செய்ய வேண்டும். நம்ம சாதாரணமா பாக்குறோம், நம்ம இறந்து போன தாய் தாப்பனை இறந்து போறாங்க, அவருக்காக வேண்டி துஆ செய்யறோம். அதே போல சஹாபாக்களும் துஆ செய்து கொண்டே இருக்க, தினந்தோறும் துஆ செய்ய வேண்டும், ஒவ்வொரு நேரமும் துஆ செய்ய வேண்டும் அவர்களுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளின் மூலமாக பல்வேறு விதமான விஷயங்களை பத்ர் போர் சம்பந்தமாக சொல்லி காட்டுகின்றான். அடுத்து ஒரே ஒரு சின்ன ஆயத்து, தாலிக்கும் அன்னல்லாஹ் மூஹினு கைதில் காஃபிரின். இந்த நிலைகள் ஏற்பட்டது ஏன் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா காபிர்களுடைய சூழ்ச்சிகளை பலவீனமாக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். காபிர்கள் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, எதிரிகள் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, அத்தனை சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் தஆலா முறியடித்து அதை பலவீனமாக்கி கடைசியில இல்லாமல் ஆக்கிடுவான். இஸ்லாம் மட்டும்தான் உயர்ந்து நிற்கும் எப்பொழுதுமே. அது அந்த காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, இனிமேல் எப்பொழுதும் கியாமத் நாள் வரைக்கும். இப்போ நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ முயற்சிகள் செய்யப்படுகின்றன. இன்று அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து கொண்டு
யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்காக பல்வேறு முனைகளிலே முயற்சி செய்கின்றார்கள், பல்வேறு வகைகளிலே முயற்சி செய்கின்றார்கள். ஜும்மாவுடைய நேரத்தில் விளக்கங்கள் எல்லாம் சொல்லி காட்டப்பட்டன. அதனால அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா முறியடிச்சிருவான். மூஹினு கைதில் காஃபிரீன், காபிர்களுடைய சூழ்ச்சியை பலவீனமாக்கக்கூடியவன், இல்லாமல் ஆக்கக்கூடியவன் அதை அல்லாஹ் தஆலா. ஆக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டிருக்கின்றான். மூமின்கள் அதை சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن تستفتحوا فقد جاءكم الفتح وإن تنتهوا فهو خير لكم وإن تعودوا نعد ولن تغني عنكم فئتكم شيئا ولو كثرت وأن الله مع المؤمنين. يا أيها الذين آمنوا أطيعوا الله ورسوله ولا تولوا عنه وأنتم تسمعون ولا تكونوا كالذين قالوا سمعنا وهم لا يسمعون إن شر الدواب عند الله الصم البكم الذين لا يعقلون ولو علم الله فيهم خيرا لأسمعهم ولو أسمعهم لتولوا وهم معرضون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் 614வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்பால் என்ற அத்தியாயத்தினுடைய 18 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. பத்ர் போர் சம்பந்தமாக சில விளக்கங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வந்தான். பத்ர் போரிலே மூமின்களுக்கு மிகச் சிறந்த வெற்றியை அல்லாஹ் தஆலா அளித்தான். ஆனால் அந்த வெற்றி என்பது நீங்கள் போர் செய்ததின் காரணமாகவோ நீங்கள் முயற்சித்ததின் காரணமாகவோ ஏற்படவில்லை. மாறாக அந்த போரை நான் தான் செய்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நீங்கள் அந்த எதிரிகளை வெட்டிய நேரத்தில் நீங்கள் வெட்டவில்லை, அல்லாஹ் தான் அவர்களை வெட்டினான். ஒரு பிடி மண்ணை எறிந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகள் அனைவருடைய கண்களிலும் மூக்கு துவாரங்களிலும் விழுந்தன அந்த துகள்கள். அதை அல்லாஹ் சொன்னான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா. அந்த ஒரு பிடி மண்ணை எறிந்த நேரத்தில் நபியை நீர் எறியவில்லை, அல்லாஹ் தான் அதை எறிந்தான் என்று சொல்லிவிட்டு வலியுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா, மூமின்களுக்கு சிறந்த நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதற்காக வேண்டி இந்த ஏற்பாட்டை செய்தான் என்று சொல்லுகின்றார். மூமின்களுக்கு சிறந்த நியாமத்துகள் பாக்கியங்களை தருவதற்காக வேண்டி மிக வறுமையான சிரமமான நிலையில் இருந்தார்கள். எதிரிகள் விட்டு சென்ற அந்த கனீமத்துடைய பொருளை அவர்கள் பெற்றுக்கொண்டதின் காரணமாக ஓரளவு அவர்களுக்கு பொருளாதாரமும் ஏற்பட்டது அந்த போரிலே. பிறகு வெற்றியின் காரணமாக அவர்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு தன்னம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. அதை அல்லாஹ் தஆலா இங்கே பலா அன் ஹசனா, அழகான ஞாமத்தாக. பலா என்பதற்கு 2 அர்த்தம் உண்டு, துன்பம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ஞாமத் அப்படின்னு அர்த்தம். அழகான ஞாமத்தாக அந்த போரின் காரணமாக மூமின்களுக்கு ஞாமத்தை வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்திலே கடைசியாக சென்ற வாரம் சொல்லப்பட்டது, அல்லாஹ் தஆலா காபிர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடியவன், அவன் அதை பலவீனமாக ஆக்கக்கூடியவன்.
தாலிக்கும் வன்னல்லாஹு மூஹினு கைதில் காஃபிரின், காஃபிர்களுடைய சூழ்ச்சியை பலவீனமாக ஆக்கக்கூடியவன். மிகப்பெரிய சூழ்ச்சி செய்தார்கள். முஸ்லிம்களை எப்படியாவது தோற்கடித்து விடலாம், நிச்சயமாக தோற்கடித்து விடுவோம், நாம் வெற்றி பெறுவோம் என்பதாக நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய எண்ணங்கள் முறியடிக்கப்பட்டு விட்டன. பிறகு அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே சொல்லுகின்றான், இன் தஸ்தஃப்திஹு, நீங்கள் வெற்றியை தேடக்கூடிய நிலையில் இருந்திருந்தால், அதாவது மக்காவாசிகள் சம்பவம் சொல்லப்பட்டது, பத்ருடைய போருடைய ஆரம்ப சம்பவம் எல்லாம் மக்காவிலிருந்து அபூ ஜஹலுடைய தலைமையிலே படைகள் புறப்படுகின்றன. ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு படை. அப்பொழுது அவர்களிலே பலர் காபாவுக்கு வந்தார்கள். குறைஷி அந்த தலைவர்கள் எல்லாம் காபாவுக்கு வந்து காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு அவர்கள் இப்படி சொன்னார்கள், அல்லாஹும் மன்சுர் அலல் ஜுந்தைன் வ அக்ரமல் ஃபிஅத்தைன் வ கைரல் கிப்லத்தைன் என்று அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 2 படைகளிலே உயர்வாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள். 2 படைகளிலே உயர்வாக யார் இருக்கின்றார்களோ அவர் தங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டு அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை இருந்தது. நிறைய ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பிறக்க செய்தார். இந்தியா போல உள்ள ஊர்ல பிறந்திருந்தா அவ்வளவு சீக்கிரமா இந்த இஸ்லாம் பரவுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில் தான் அவர்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். இங்க உள்ள சூழ்நிலை, மற்ற நாடுகளில் உள்ள சூழ்நிலைகள் வேறு. சரி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க அல்லாஹும் மன்சுர் அலல் ஜுந்தைன், 2 படையிலே உயர்வாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. வ அக்ரமல் ஃபிஅத்தைன், 2 கூட்டத்தாரிலே யார் கண்ணியத்திற்குரியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. சொல்லும் போதெல்லாம் அவங்க நோக்கம் என்ன கேட்டு, நாங்க தான் கண்ணியமானவங்க அப்படின்னு நினைப்பு உங்களுக்கு. வ கைரல் கிப்லத்தைன், 2 கிப்லாவில் சிறந்த கிப்லா யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள். 2 கிப்லா, ஒரு கிப்லா பைத்துல் முகத்தஸ், இன்னொரு கிப்லா காபா. காபா உயர்ந்தது அப்படிங்கிறது தெரியும். இதுல உயர்ந்தது யாரு எதுவோ அதுக்கு உதவி செய்வாயாக என்று அவர்கள் துஆ கேட்டார்கள். அவர்கள் கேட்ட அந்த துஆவுக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை பின்னால் இறக்கி வைத்தான். போருக்கு பின்னால், இன் தஸ்தஃப்திஹு, நீங்கள் வெற்றியை தேடுகின்றவர்களாக இருந்தால் ஃபகத் ஜாஅகுமுல் ஃபத்ஹு, உங்களுக்கு வெற்றி வந்து விட்டது. இவ்வளவுதான் இந்த ஆயத்துல இருக்கு. இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இல்லாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா வெற்றி அவங்களுக்கு வந்ததுன்னு அர்த்தம் வந்துடும். அதுக்குதான் தஃப்சீர் தேவை அப்படிங்கிறது. தஃப்சீர் இல்லாம வெறும் ஆயத்துகளை மட்டும் தர்ஜுமா மட்டும் அர்த்தம் செய்யக்கூடாது. இன் தஸ்தஃப்திஹு, நீங்கள் அப்படிங்கிறது அந்த முஷ்ரிக்கு, மக்காவாசிகளாக அந்த முஷ்ரிக்குகளை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீங்கள் வெற்றியை தேடக்கூடியவர்களாக இருந்தால், அதுக்குள்ள இன்னொரு கருத்து நுழைஞ்சிருக்குது, அதாவது மறைஞ்சிருக்குது. நீங்கள் வெற்றியை தேடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் போருக்கு புறப்படுங்கள். அந்த போரிலே நிச்சயமாக நாம் நம்முடைய அடியார்களுக்கு உதவி செய்வோம், அதாவது மூமின்களுக்கு உதவி செய்வோம். அந்த மூமின்களுக்கு நிச்சயமாக வெற்றி வந்து விட்டது என்பதாக பொருளாகும். ஃபகத் ஜாஅகுமுல் ஃபத்ஹு, உங்களுக்கு வெற்றி வந்து விட்டதுன்னு சொன்னா மூமின்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். தஸ்தஃப்திஹு என்பதற்குள்ளே உள்ள அந்த பிரதி பெயர் சொல் இருக்கதே, நீங்கள் அப்படிங்கிறது அது மக்காவாசிகளாக காபிர்களை குறிக்கும். ஃபகத் ஜாஅகும், உங்களுக்கு என்று சொல்லப்படுவது மூமின்களை குறிக்கும். உங்களுக்கு வெற்றி வந்து விட்டது. ஆக அவர்கள் ஒன்று கேட்டார்கள், ஆனா அது கேட்டக்கு எதிராக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தோல்வியை ஏற்படுத்தினான். முன்னால் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டன. பத்ரு போர் சம்பந்தமான அங்க அந்த போர் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன, ஏராளமாக பல தடவை சொல்லப்பட்ட விஷயம் அது. அதனால அதனுடைய விளக்கம் தேவையில்லை. எப்படி அங்க போர் நடந்தது, அபூ ஜஹல் எப்படி கொல்லப்பட்டான் 2 சிறுவர்களால், முஆத் இப்னு அம்ருல் ஜமூஹ், முஆத் இப்னு அம்ர் இப்னுல் ஜமூஹ் என்ற ஒரு சிறுவர், முஆத் இப்னு அஃப்ரா என்ற ஒரு சிறுவர். 2 பேருக்குமே 14 வயசு தான் ஆகுது. 14 வயசு உள்ள 2 சிறுவர்கள் அபூ ஜஹலை கொன்றார்கள் என்பது வரலாறு. போர்க்களத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு பக்கத்தில் இந்த 2 சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேரும் கேட்டாங்க. அந்த 2 பேர் அன்சாரிகளை சேர்ந்தவர்கள், மதீனாவாசிகள். மதீனாவாசிகளா இருந்ததுனால அபூ ஜஹல் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல கேட்கறாங்க அந்த 2 சிறுவர்களும், இந்த அபூ ஜஹல்னு சொல்றாங்களா அந்த ஆள் யாரு? போர் நடந்துகிட்டு இருக்குது,
போர்க்களத்துல பெரும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. அந்த அபூஜஹல்ங்கிற யாரு அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி பசங்க சும்மா வேடிக்கை பாக்குறதுக்காண்டி கேட்கறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த பசங்க 2 பேர் நிக்கிறாங்க, நமக்கு பக்கத்துல யாராவது பெரிய ஆள் இருந்தாலும் உதவியா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய அதே நேரத்தில் அபூஜஹல் குதிரையை போயிட்டு இருக்கிறான் அந்த பக்கத்துல. நீங்க கேட்கிற ஆள் இந்த போயிட்டு இருக்கிற அப்படின்னு 2 பேரும் வேகமா போனாங்க. ஒரு பையன் ஒருத்தர் வந்து குதிரையோட காலை வெட்டினாரு, குதிரை பத்துன்னு விழுந்துச்சு. பிறகு இன்னொரு பையன் என்ன பண்ணார், கழுத்தை வெட்டினார், அபூஜஹலுடைய கழுத்தை. வெட்டின உடனே பாதி உயிர். அவங்க 2 பேரும் நினைச்சாங்க சரி மூத்தா போயிட்டான், ஆள் காலி ஆயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. போய் வேகமா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் அபூஜஹலை நாங்க 2 பேரும் கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க 2 பேர்த்துல யார் கொலை செஞ்சது, யார் கொன்றது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கொன்று விட்டோம் அப்படின்னு அந்த 2 சிறுவர்கள் சொன்னதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேடிக்கையா எடுத்துக்கல. ஏன்னா யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல. அதனால சிறுவர்களும் பொய் சொல்ல மாட்டாங்க. நாங்க 2 பேரும் கொலை செய்து விட்டோம் அவரை அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர்ல யார் கொலை செய்தார்கள் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் அப்படின்னு சொன்னார். அவர் நான் தான் அப்படின்றார். 2 பேரும் நான் தான் அப்படிங்கிறாங்க. சரி நீங்க 2 பேரும் கொலை செஞ்சீங்க, அதனால அவருடைய உடைமைகள் உங்களுக்கு தான். அதாவது கனிமத்துடைய பொருள்ல அபூஜஹலுடைய உடைமைகள் என்ன இருந்தனவோ அது அவங்க 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பக்கம் வந்தாங்க. வந்து பார்த்தா இவன் குதிரையில இருந்து கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா அபூஜஹல் மாதிரி இருக்குது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவர் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ பேசக்கூடிய நிலையில இருக்கிறான், பேசுறான். ஒரு விவசாயியுடைய மகன் என்னை கொலை செய்யற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு கவலைப்பட்டான. அவன் கொலை செஞ்சதுக்காண்டி கவலைப்படல, உயிர் போயிடுச்சுங்கிறது கவலைப்படல. அன்சாரிகள் எல்லாம், அதாவது மதீனாவாசிகள் எல்லாம் விவசாயத்தை சேர்ந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள். மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரிகள். விவசாயிகளிடம் வியாபாரிகள் ரொம்ப உயர்ந்த தரம் உடையவர்கள் அப்படின்னு அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க. விவசாயிகள் சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேத்துல உழம்புறவங்கல்ல, அதனால அவங்கள தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய கையில போய் நம்ம கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சே அப்படின்னு கவலைப்பட்டு சொன்னானா. அப்ப ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவனுடைய தோலின் மீது காலை வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருந்த அந்த வாளால் அந்த கழுத்தை அறுத்தாங்க. மீதி உள்ள கழுத்தை ஒட்டிக்கிட்டு இருந்ததை அறுத்து தனியா எடுத்து அந்த தலையை கொண்டு போய் தலையை தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியல. அவன் ஆள் பராக்கிரமமான ஆளு, ரொம்ப புஜபல பராக்கிரமம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆளு. தலையை தூக்க முடியல. என்ன பண்ணாரு, ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து தலையில குத்தி ஓட்ட போட்டு வண்டி மாதிரி இழுத்துட்டு போனார். கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஃபிரௌன் உண்டு, எனக்கு வந்த ஃபிரௌன் ரொம்ப கடுமையானவன், கொடுமையானவன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போர் நடந்தது. இங்க அல்லாஹ் தஆலா ஃபகத் ஜாஅகுமுல் ஃபத்ஹ், உங்களுக்கு வெற்றி வந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முஸ்லிம்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அந்தஸ்தை தந்ததாக இங்கே இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். சரி, அடுத்தும் அல்லாஹ் சொல்ல வைன் தன்தஹு, நீங்கள் விலகி கொண்டால். இப்ப இதை யாரை பார்த்து, அந்த மக்காவாசிகளை பார்த்தான் சொல்றான். விலகி கொண்டால், இனிமேல் போருக்கு வந்து வராம இருந்து அப்படி போரை விட்டு நீங்கள் விலகி கொண்டால், போருக்கெல்லாம் வராதிங்க இனிமேல், உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் ஏற்பட்டிருக்குது. விலகி கொண்டால் போர் செய்வதை விட்டும், முஸ்லிம்களிடத்தில் மோதுவதை விட்டும், முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்வதை விட்டும், இஸ்லாத்தை தடுப்பதை விட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு செய்வதை விட்டும் நீங்கள் விலகி கொண்டால் அப்படின்லாம் இருக்கு. ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லது. வயின் தஊது, திரும்ப நீங்க வந்தீங்கன்னா நாவது, நாங்களும் திரும்ப வருவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க திரும்ப வந்தீங்க இந்த மாதிரி போருக்கு, நாங்களும் வருவோம். நாங்களும் வருவோம்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்களும் வருவோம் அப்படின்னு. வயின் ஒத்தும் உதுனா, சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் தஆலா வயின் ஒத்தும், நீங்கள் திரும்பி வந்தால் நாங்களும் திரும்பி வருவோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், போருக்கு திரும்பி வந்தால் நாங்களும் வருவோம். இது அந்த பத்ர் போர் முடிந்த நேரத்தில் அருளப்பட்ட ஆயத்து. அதே மாதிரி அடுத்த போருக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உதவிகளை செய்தான் என்ற வரலாறு எல்லாம் நிறைய. பத்ர் போர் முதல் போர், அதுக்கு பின்னால பல போர்கள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட போர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு, சிறியது பெரியதுமாக. சில இடங்கள்ல போய் போர் நடந்திருக்கும், நடக்காமல் இருக்கும், எல்லாம் சேர்த்து மொத்தத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் மட்டும் 20க்கு மேற்பட்டது, 30 கிட்டத்தட்ட என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, அப்படி போருக்கு திரும்பி வந்தாங்க. இங்க அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே அதை எச்சரிக்கை செய்து விட்டான். வயின் தஊது நஊது, நீங்கள் திரும்பி வந்தால் நாங்களும் திரும்பி வருவோம். நீங்கள் எங்களிடத்தில் மோதுவதற்கு, முஸ்லிம்களை அழிப்பதற்கு திரும்பி வந்தால் உங்களை தோல்வியாக்குவதற்கு நாங்களும் திரும்பி வருவோம் என்று அர்த்தம். வலன் துக்னிய அன்கும் ஃபிஅத்துக்கும் ஷைஆ வலவ் கஸ்ரத், உங்களுக்கு உங்களுடைய கூட்டத்தினர்
அவங்க பெரிய கூட்டத்தினர், நம்ம பெரிய ஜமாத் இருக்குது, முஸ்லிம்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, அவர்களை வென்று விடலாம், நாம் வெற்றி பெற்று விடலாம் என்பதாக நினைத்தார்கள் அல்லவா? அந்த படை எந்த பலனையும் தரவில்லை. இவங்க நினைச்ச அந்த கூட்டம் எந்த பலனையும் தரவில்லை. பலன் தூணிய ஆண்கும், உங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை. ஃபியத்துக்கும், உங்களுடைய கூட்டம், உங்களுடைய ஜமாத், ஷைஅன், எந்த பலனையும். வலோ கஸ்ரத், அது அதிகமா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி. பெரிய படை வச்சிருக்கிற 3 மடங்கு, இவர்களை விட 3 மடங்கு அதிகம், அந்த படை பலன் தரவில்லை என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எப்பவுமே அல்லாஹ் தஆலாவுடைய உதவி மூமின்களுக்கு தான் உண்டு. வஇன்னல்லாஹ மஅல் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மூமின்களோடு இருக்கின்றான். உதவி செய்வதை கொண்டும், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதை கொண்டும், வெற்றி அளிப்பதை கொண்டும் மூமின்களோடு தான் அல்லாஹ் தஆலா இருப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதனால அல்லாஹ் யாரோடு இருக்கின்றானோ அவர்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. இதுல என்ன கருத்து, இன்னொரு கருத்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, மூமின்களாக, உண்மையான மூமின்களாக இருந்து விட்டால் அல்லாஹ் அந்த மூமின்களோடு இருக்கின்றான். அந்த மூமின்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது உலகத்துல. இப்பவும் சரி, அப்பவும் சரி, உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் அதே சட்டம் தான், அதே நிலை தான். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், பேருக்கு மூமின்கள் என்று இருக்கின்றோம், வெளித்தோற்றத்துல மூமின்களாக காட்சி அளிக்கின்றோம், அந்தரங்கத்திலே ஈமானுடைய அந்த தன்மை இல்லாததின் காரணமாக தோல்வி வந்து கொண்டே இருக்கின்றது நிறைய. வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் மூமினீன், முன்னால் ஆயத்து வந்தது. நீங்க கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால். ஒரு நிபந்தனை, அருமையான நிபந்தனை, நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்புறம் உங்களுக்கு கவலையோ துக்கமோ எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதை இங்கேயும் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான். இன்னல்லாஹ மஅல் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மூமின்களோடு இருக்கின்றான். அப்ப நம்ம மூமினாக இருப்பதற்கு முதலாவதாக முயற்சிக்க வேண்டும். ஈமான் நிரப்பமானதாக, சரியானதாக, பரிபூர்ணமானதாக, சுடர்மிக்கதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்குள்ளே நாம் உண்டாக்கி கொண்டால் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி எப்பொழுதுமே இருக்கும் என்பது அதனுடைய பொருளாகும். இப்ப நம்மெல்லாம் ஈமான் உடையவர்களாக தானே இருக்கிறோம், களிமா சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ் ஒருத்தர் நம்பி இருக்கிறோம், ரசூலை நம்பி இருக்கிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்யறோமே அப்படின்னு சொன்னா, இதுல அதாவது ஈமானுடைய அந்த தன்மை, நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையில சரியான ஒரு பிடிப்பு நம்மிடத்துல கிடையாது. நம்பிக்கையில சரியான பிடிப்பு கிடையாது. சரியான பிடிப்பு கிடையாது அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, ஏதாவது துன்பங்கள் வரக்கூடிய நேரத்துல தான் அதை நம்ம சோதித்து நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். துன்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்துல ஆஹா எனக்கு இதனால வந்தது, அதனால வந்தது, நான் இப்படி செஞ்சதுனால வந்தது, இப்படி செஞ்சிருந்தா இது வந்திருக்காது என்றெல்லாம் நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. நினைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அந்த நினைப்பே வரக்கூடாது. அல்லாஹுதான் செய்கின்றான் என்ற நினைப்பு வந்தால் தான் ஈமான் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி. ஒரு உதாரணம் முன்னாலே சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருஷம் ஹாதிமாக இருந்தார்கள், வேலை செய்து பணியாளராக இருந்தார்கள். 10 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்தில். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த 10 வருஷத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் இதை ஏன் செய்தாய் என்றும் கேட்கவில்லை, இதை ஏன் செய்யவில்லை என்றும் கேட்கவில்லை. ஒரு வேலைக்காரர் கடையில் இருக்கிறாருங்க, நம்ம நிறைய பேர் முதலாளிகள்லாம் இருக்கிறீங்க, நினைச்சு பாருங்க. 10 வருஷமா ஒருத்தர் வேலை செய்யறாரு, ஏன்பா இதை செஞ்ச அப்படின்னு கேட்டிருப்போம். 100 தடவை கேட்டிருப்போம். 10 வருஷத்துல 1000 தடவை கேட்டிருப்போம். ஏன்பா இதை செய்யல நான் சொன்னதை அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா? யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வலிமாரா இருந்தாலும் சரி கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. அதுக்கு என்ன கருத்து தெரியுமா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல அப்படிங்கிற கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய தக்தீரின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். அதாவது எது நடக்கின்றதோ, எது நடந்ததோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தக்தீரின்படி நடந்தது. எது இனிமேல் நடக்குமோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தக்தீரின்படி நடக்கின்றது. இவர் ஏன் எதுக்குன்னு இவர்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய ஹாதிம் ஒருத்தர் ஒரு பொருளை, ஒரு பீங்கா தட்டோ ஒரு கோப்பையோ ஏதோ போட்டு உடைச்சிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டார். இந்த மாதிரி உடைஞ்சு போச்சு. அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போனதுனால அவங்க பயந்தாங்க, எஜமா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எதுவுமே சொல்லல, அல்லாஹ்வுடைய தக்தீரின் படிக்கு உடைஞ்சது அப்படின்ட்டாங்க.
உன் மீது எந்த குற்றமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உன் மீது எந்த குற்றமும் கிடையாது. அதுதான் ஈமான் இருக்குதுன்னு அடையாளம். நமக்கு வருமா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வருமானு பார்க்கணும். வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இடத்துல ஈமான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா ரெண்டாவது இது முதல்ல இருக்கணும், தக்தீரின் மீது நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது அமல்களிலே ஆசை வரணும். தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கெல்லாம் தொழுகிறோம், சும்மா சடங்குக்காக தொழுதுட்டு இருக்கிறோம். தொழுகையில ஒரு ஆசை, ரகபத் என்பது இருக்கணும், ஆர்வம் இருக்க வேண்டும். தொழுகணும் அப்படின்னு சொன்னாவே ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். எப்படி சில உலக பொருள்கள்ல சில பொருள் நமக்கு பிரியமா இருக்கும். அந்த பொருள்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரியம் ஏற்படும். இந்த பொருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தம் அமல்கள்ல இருக்கணும். அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் ஆனந்தமாக இருக்கணும். அந்த அமல் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா கவலை வரணும். இது ஈமான் சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அவர்தான் மோமின். வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்பதனுடைய விளக்கம் தான். இது மாதிரி நிறைய நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளோடு கூடிய ஈமான் நம்மிடத்துல இல்ல. அப்படி இருந்தால் இன்னல்லாஹ மஅல் முஃமினீன், நிச்சயமா மூமின்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் மூமின்களுடன் இருக்கின்றான். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில மூமின்களோடு அல்லாஹ் தஆலா இருந்தால் அவர்களை வெற்றி கொள்வதற்கு யாரும் கிடையாது என்று அதனுடைய கருத்து. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அதை அழுத்தமாக அடுத்து உறுதிப்படுத்தி சொல்லுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள், ரசூலை பின்பற்றி செல்லுங்கள். அல்லாஹ் எந்த கட்டளைகளை எல்லாம் சொன்னானோ அதை கேளுங்க. அதே மாதிரி எந்த கட்டளைகளை எல்லாம் எந்த விஷயங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கானோ அதை விட்டுடுங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் செய்யுங்கள், எதை தடுத்து இருக்கின்றார்களோ அதையெல்லாம் விட்டுடுங்க. அதான் அத்தியுல்லாஹு அத்தியுர் ரசூல். அதே மாதிரி இதாஅத் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரக்கூடாது. சொன்னாங்க செய்யணும், அவ்வளவுதான். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி சொன்னதை அப்படி செஞ்சிட வேண்டியது, அவ்வளவுதானே தவிர இது ஏன் செய்ய சொன்னாங்க, எதுக்கு செய்ய சொன்னாங்க, இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடாது. கேள்வி வந்துச்சுனாவே அங்க ஷைத்தான் நுழைஞ்சிட்டான்னு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு ஹதீஸை கேட்டுட்டு வர்றார். சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நெருப்பில் வேக வைக்கப்பட்ட, நெருப்பினால் சூடு காட்டப்பட்ட, நெருப்பினால் வேக வைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒலு செய்து கொள்ள வேண்டும், ஒலு முறிஞ்சிடும், ஒலு செய்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார். தவல்லஉ மிம்மா மஸ்ஸத்தின் நார், இன்னொரு ஹதீஸில் தவல்லஉ மிம்மா கய்யரத்தின் நார், நெருப்பினால் வேக வைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒலு செய்து கொள்ளுங்கள் என்று கருத்து இருக்கு. அப்ப நெருப்புல வேக வைக்கப்பட்ட பொருள் எல்லாத்தையும் சாப்பிடுறோம். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க அபூ ஹுரைரா இடத்துல, சுடு தண்ணி குடிச்சாலுமா ஒலு செய்யணும், அது நெருப்புல தானே வேகணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்றேன், நீ எதிர்த்தா கேட்கிறேன்ட்ட அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. சரி, அது கருத்து, அந்த ஹதீஸுக்கு வேற கருத்து, அது வேற இருக்கட்டும். இப்ப அங்க அபூ ஹுரைராவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அபூ ஹுரைரா அவருடைய இது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு எதிர்கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மற்றொரு சஹாபி இடத்துல ஒரு தடவை சொன்னாங்க, கியாமத் நாள்ல சூரியன் நரகத்துல போடப்படும் அப்படின்னு. மனுஷன இந்த கல்லு தான் ஹிஜாரத்து தான் இது நரகத்தினுடைய எரிபொருள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரான்னு சொல்லிட்டு. சூரியனை ஏன் தூக்கி நரகத்துல போடணும், அது என்ன பாவம் செஞ்சிச்சு அப்படின்னு அவர் கேட்டார். நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்றேன், நீ எதுத்தா கேட்கிற, இனிமேல என்ன ஒன்று பேசவே முடியாது அப்படின்ட்டு போயிட்டார். பேசவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அதுக்கு பிறகு எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு பேர் தான் ஈமான், சரியான ஈமான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பூராவும் அல்லாஹ் சொன்னதுதான். அல்லாஹ் தப்பா சொல்ல மாட்டான், அல்லாஹ் தவறான விஷயங்களை சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு உறுதிப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நம்பியாகும். அதுக்கு பேர் தான் இதாஅத் அப்படின்னு சொல்றது. இதாஅத் அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். வலா தவல்லவ் அன்ஹு, அதை விட்டு அவரை விட்டு நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். வலா தவல்லவ் அன்ஹு, பாருங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் அப்படின்னு ரெண்டு பேர் அல்லாஹ் தஆலா சொன்னான். வலவ் தவல்லவ் அன்ஹுமான் சொல்லணும், ரெண்டு பேரையும் புறக்கணிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம அன்ஹு
அப்படின்னு ஒருமையாக அந்த வார்த்தையை அல்லாஹ் அந்த பிரதி பெயர் சொல்லை போட்டு இருக்கிறான். அதனால அல்லாஹ் விட்டு ரசூலை மட்டும்தான் அந்த ஹூ என்பதை எடுத்துக்கொள்ளும். அவரை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள், யார் ரசூலை விட்டும் புறக்கணித்து விடாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லா உலமாக்களும் முஃபஸ்ஸிரீன்களும் செய்யக்கூடிய கருத்து, சொல்லக்கூடிய கருத்து. வலா தவல்லவ் அன்ஹு, அந்த ரசூலை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். அப்ப அல்லாஹ் புறக்கணிச்சிடலாமா? அல்லாஹையும் புறக்கணிக்க கூடாது, ரசூலை புறக்கணிக்க கூடாது என்று சொன்னாலே அல்லாஹ் புறக்கணிக்க கூடாதுன்னு அர்த்தம். ரசூலையே புறக்கணிக்க கூடாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை கண்டிப்பாக புறக்கணிக்க கூடாது, அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்பதாக பொருளாகும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டால் தான் அல்லாஹ் சொன்னதை கேட்டதாக அர்த்தம் அப்படிங்கிறது. வேற ஒரு இடத்துல முன்னால சூரத்து நிசால சொல்லப்பட்டது, வமை யுதஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், எவர் ரசூலுக்கு வழிபடுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆவார், ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆவார் என்று சொல்லப்பட்டது. வலா தவல்லவ் அன்ஹு, அந்த ரசூலை விட்டு நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். வஅன்தும் தஸ்மஊன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலைமையில், எதை? குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லது ரசூலுடைய சொல்லை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்களை அல்லது குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லது உங்களுக்கு எது ஓதி காட்டப்படுகின்றதோ மா யுத்லா அலைக்கும், எது உங்களுக்கு ஓதி காட்டப்படுகின்றதோ அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ரசூலை விட்டு நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். அப்படி புறக்கணித்தால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வருவது சிரமம், உதவி வர முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று சொன்னா, அங்க இன்னல்லாஹ் மஅல் முஃமினீன், மூமின்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. இப்ப நீங்க ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், கட்டுப்படணும். கட்டுப்படல, புறக்கணிச்சீங்க, அல்லாஹ் உங்களோடு இருப்பது முடியாது, அல்லாஹ் தஆலா உங்களோடு இருப்பது முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றார். வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், சிலரை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம் மூமின்களே, சிலரை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம். காலு, அவர்கள் சொன்னார்கள், சமிஅனா, நாங்கள் கேட்டோம். அங்க மேல சொன்னா அல்லாஹ் தஆலா நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலைமையில் குர்ஆனையோ அல்லது ரசூலுடைய சொல்லை கேட்டுக்கொண்டிருக்கணும். நாங்கள் கேட்டோம் என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள், சொன்னதை கேட்டோம், குர்ஆன்ல சொன்னதை கேட்டோம், ரசூல் சொன்னதை கேட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையிலே கேட்டாங்களா? வஹும் லா யஸ்மஊன், அவர்கள் கேட்கல, உண்மையிலேயே கேட்கல. கேட்கறதாக சொல்றாங்க, உங்க பயான்லாம் நான் கேட்டேங்க, அப்புறம் ஏங்க இப்படி இருக்கிறீங்க தொழ வராம ஓதாம அப்படின்னு கேட்டா, அவர் கேட்டும் கேட்காதவர் அப்படின்னு இருக்கு. கேட்டாரு ஆனா அமல் செய்யல. வஹும் லா யஸ்மஊன், அவர்கள் கேட்கவில்லை, உண்மையிலேயே கேட்காதவர்களா இருக்கும் நிலைமையில். கேட்காதவர்களா இருக்கும் நிலைமை என்ன அர்த்தம்? கேட்டதை கொண்டு அமல் செய்யாதவர்களா இருக்கும் நிலைமையில். வஹும் லா யஸ்மஊன் அப்படிங்கிறதுக்கு லா யத்தஇலூன் வலா யன்தஃபிஊன் பிமா சமிஉ, எதை கேட்டார்களோ அதை கொண்டு உபதேசமும் பெறவில்லை, அதை கொண்டு அவர்கள் பலனும் பெறவில்லையே அப்படிப்பட்டவர்கள். அப்ப கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கின்றார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம். அவங்க யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களா அந்த கால? யூதர்கள் இருந்தாங்க, முனாஃபிகீன்கள் இருந்தாங்க, முஷ்ரிக்கீன்களும் இப்படித்தான் இருந்தாங்க. பல பேர் முஷ்ரிக்கீன்களும் குர்ஆனை கேட்டாங்க, யூதர்களும் கேட்பாங்க, அதே மாதிரி மற்றவர்களும் நசாராக்களும் கேட்பாங்க, ஆனா அமல் செய்ய மாட்டாங்க. கேட்பாங்க, இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்க, ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை போன்று மோமின்களை நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இதுல இன்னொரு கருத்து, உலகத்திலே எந்த மனிதரை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம். குர்ஆனை கேட்காத மனிதர்கள் இருக்காங்க பாருங்க உலகத்துல, அவங்கள போல நீங்க ஆகிட வேண்டாம். எந்த விஷயத்துல, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழுகை, நோம்பு, ஸகாத், ஹஜ், அதுல மட்டுமல்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எந்த மனிதர், எந்த ஒரு முஸ்லிமான மனிதர் மற்றொரு சமுதாயத்துக்கு ஒப்பாக ஒரு காரியத்தை செய்கின்றாரோ இவரும் அவரை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற இஸ்லாத்துல தாடி வைப்பது கடமை, கட்டாய கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மற்ற மனிதர்கள் தாடி வைக்கிறது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க தாடி வைக்கிற சட்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி இவரும் இருக்கிறாருன்னு சொன்னா இவரும் அவரை சார்ந்தவர் தான். யார் தாடியை சிறைக்கின்றாரோ அவரை சார்ந்தவர் தான் இவரும், அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னா. இப்ப மற்ற மனிதர்கள் சில சடங்குகளை செய்கின்றார்கள் மார்க்கத்தில், அவங்க தங்களுடைய மார்க்கத்தில் சில சடங்குகளை செய்கின்றார்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ அல்லது மற்ற நிகழ்ச்சிகள்லயோ வேறு விதமான பல்வேறு விதமான சடங்குகளை, சாஸ்திரங்களை செய்கின்றார்கள். அப்படி கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாவே எத்தனையோ சாஸ்திரங்கள், சடங்குகளை செய்யறாங்க. அது மாதிரி ஒரு முஸ்லிமான மனிதர் செய்யறார் அப்படின்னு சொன்னா இவரும் அவரை போலதான் இருக்கிறார், இவரும் அவரை போலதான் இருக்கிறார். வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், கேட்டுட்டு கேட்காத போல இருக்கிறார்கள், அவங்கள போல நீங்கள் ஆயிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதன் மூலமாக
யூத கிறிஸ்தவர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம், முஷ்ரிக்குகளை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம், கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்பது அதனுடைய கருத்து. அதே போல இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கணும் அந்த சட்டத்தை முறைப்படி நீங்கள் பேணுங்கள் அப்படிங்கிற கருத்து. மற்றவர்களை போன்று அந்த சடங்குகளுக்கு உரிய நிலையில நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதும் அதனுடைய விளக்கமாகும். இன்ன ஷர்ரத் தவாபி, அந்த கேட்டும் கேட்காதவங்களை போல போயிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான். இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி, அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரொம்ப கெட்ட ஒரு மிருகம். தவாப் அப்படின்னு சொன்னா பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். பூமியிலே எத்தனையோ பிராணிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய, நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பிராணிகள் இருக்கின்றன, கால்நடைகள் இருக்கின்றன, மற்ற பிராணிகள் எத்தனையோ, அதே மாதிரி பூச்சி இனங்கள் இருக்கின்றன, இப்படி பல கோடிக்கணக்கான பிராணிகள் இருக்கின்றன, உயிரினங்கள். இந்த பிராணிகளிலேயே பூமி, அப்ப கருத்தனன்னு கேட்டா பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்களிலேயே ரொம்ப கெட்ட உயிரினம் எதுவென்று சொன்னால் அஸ்ஸும்முல் புக்குல்லதீன லா யாகிலூன், அதாவது அஸ்ஸும்மு செவிடர்கள், அல் புக்மு ஊமையர்கள், அல்லதீன லா யாகிலூன் விளங்காமல் இருக்கின்றார்களே, விளக்கமில்லாமல் இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட செவிடர்கள் ஊமையர்கள் ஆவார்கள். கெட்ட மிருகம், ரொம்ப பெரிய கெட்ட மிருகம் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கெட்ட மிருகம் யார் என்றால் செவிடர்களும் ஊமையர்களும். எதிலே செவிடர்கள்? அல்லதீன லா யாகிலூன், விளங்காமல் இருக்கின்றார்களே அப்படிப்பட்ட செவிடர்களும் ஊமையர்களும். என்ன விளங்காமல் இருக்கா? மார்க்கத்தை சொல்ற விஷயத்தை விளங்காமல் இருக்கிறாங்க, கேட்கிற விஷயத்தை விளங்குறதே கிடையாது, குர்ஆனை விளங்குறதே கிடையாது, ஹதீஸ்களை விளங்குறதே கிடையாது, அல்லாஹ் சொல்றத ரசூல் சொல்றதை விளங்குறதே கிடையாது. அகல் அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது, அறிவின் மூலமாக சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் தஆலா லா யாகிலூன் என்ற வார்த்தை அகல் என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது. அதனால அறிவின் மூலமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் நடந்து கொள்ளுகின்றார்களே அவர்களை அல்லாஹ் தஆலா ஊமையர்கள் செவிடர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அவங்க எல்லாம் ஊமையானவர்கள், செவிடர்கள். வாயில பேசுறாங்க, காதுல கேட்கிறாங்க, இருந்தாலும் அவங்க அந்த கேட்குதல் இதெல்லாம் துனியாவு சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்கம் சம்பந்தப்பட்ட, தீன் சம்பந்தப்பட்ட, ஆகிரத் சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்கறதும் இல்ல, விளங்குறதும் இல்ல. அதனால அவர்கள் ஊமையர்கள், செவிடர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அவங்கதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரொம்ப கெட்ட மிருகம். அல்லாஹ் தஆலாவுக்கு வழிபடக்கூடியவர்கள் மட்டும்தான் மனிதர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம். முன்னால் ஒரு ஆயத்து சொல்லப்பட்டு இருக்கின்றதல்ல, அதாவது வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலிருந்தும் பெரும்பாலானவர்கள் நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், இதயங்களின் மூலமாக விளங்க மாட்டார்கள், விளங்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்காது, விளங்க மாட்டார்கள். அதாவது சத்தியத்தை விளங்க மாட்டார்கள், குர்ஆனை விளங்க மாட்டார்கள், தீனை விளங்க மாட்டார்கள். லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், காதுகளின் மூலமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், கண்களின் மூலமாக பார்க்க மாட்டார்கள். எல்லாம் இருக்கான், ஆனா அந்த பார்க்கிறது, பார்க்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள், விளங்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் கேட்டா தீன் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்க மாட்டார்கள், கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. உலாய்க்கு கல்லார் மகாம், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லுகின்றார். பல்ஹும் அலல், அதை விட ரொம்ப கெட்டவர்கள் என்பதையும் அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகின்றார். ஏனென்று சொன்னால் இவர்கள் கால்நடைகள் இருக்கின்றனவே, அவை எதற்காக வேண்டி படைக்கப்பட்டனவோ அந்த காரியத்தை அவை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த மனிதர்களோ கண்கள் இருந்தும், அறிவிருந்தும், காதுகள் இருந்தும் ஊமையர்களாக, செவிடர்களாக, குருடர்களாக, விளங்காதவர்களாக இருக்கின்ற காரணத்தால் அந்த கால்நடைகளை விட மிக கெட்டவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார். அதே கருத்தை இங்கேயும் அல்லாஹ் சொல்லுகின்றான். விளங்காத கூட்டத்தினர் அவர்கள் ஊமையர்கள், குருடர்கள் தான். அவங்க வெளி தோற்றத்தில் அவங்க நல்ல காது இருந்து, கண் இருந்தாலும் சரி, வாய் பேசக்கூடிய தன்மை இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். மக்காவிலே பனு அப்துத்தார் என்று ஒரு கூட்டத்தினர், ஒரு பிரிவினர் இருந்தார்கள். அவங்க இப்படி சொல்லுவாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள்,
நஹனு சும்முன் வ புக்முன் வ உம்மியுன் அம்மா ஜாஅ பிஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றாரோ அந்த மார்க்கத்தை கேட்பதை விட்டும் நாங்கள் செவிடர்கள் தாம், நாங்கள் ஊமையர்கள் தாம், நாங்கள் குருடர்கள் தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மார்க்கத்தை கேட்கறதுக்கெல்லாம் நாங்க தயார் இல்லை, நாங்க ஊமை தான், குருடர் தான் அப்படின்லாம் அவங்களே சொல்றாங்க. நஹனு சும்முன் வ புக்முன் வ உம்மியுன், நாங்கள் ஊமையர்கள், செவிடர்கள், குருடர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயத்து வந்த பிறகு அப்படி சொன்னாங்க. அந்த யாரு சொன்னாங்களோ அந்த கபீலா, அந்த கூட்டத்தினர் அனைவருமே உஹது போரிலே கொலை செய்யப்பட்டார்கள். அத்தனை பேரும் ஃபகுதிலு ஜமீஅன் யௌம உஹத் வ கானு அஸ்ஹாபுல் லிவா. அந்த உஹது போர்ல வந்த 3000 பேர் எதிரிகள் இருந்தாங்களே, இந்த பனு அப்துத்தார் என்ற இந்த கூட்டத்தார் இடத்துல தான் கொடி இருந்தது, அவர்களுடைய கொடி. அந்த கொடி உடையவர்கள் அனைவருமே அங்கே கொல்லப்பட்டார். 17 பேர் தான் கொல்லப்பட்டாங்க. அது பூராமே இவங்க தான், பனு அப்துத்தார் கூட்டத்தை சார்ந்தவர்கள். ரெண்டே 2 மனிதர்கள், வலம் யுஸ்லிம் மின்ஹும் இல்லா ரஜுலானி. அந்த பனு அப்துத்தார்ல 2 மனிதர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்னால முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுவைப் பின் ஹர்மலா என்று ஒருவர். இந்த 2 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். மற்ற யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம், நான் முதல்ல நிறைய சொல்லியிருக்கிறோம். இது எல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது பூரா அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டப்படி நடக்கக்கூடியது. அவன் யார் நாடுறானோ அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கும், ஹிதாயத்து கிடைக்கும், ஈமான் கிடைக்கும். யாருக்கு நாட்டிலே கிடைக்காது. இப்ப இவங்க கேட்டும் கேட்காம இருக்கிறாங்க, அவங்க ஊமையர்களா இருக்காங்க, குருடர்களா இருக்கிறாங்க, செவிடர்களா இருக்கிறாங்க அப்படின்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இதெல்லாம் யாரு செஞ்சது? அல்லாஹ் தான் செய்யறான். அல்லாஹ் நாடினால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் மூமின்களாக ஆக்கிற முடியும், எல்லா ஈமானுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. என்ன விளங்காத சில மக்கள் கேட்பாங்க, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், முஸ்லிம்களே சில பேர் கேட்கறவங்களும் உண்டு. அப்படி ஏன் அல்லாஹ் நாட வேண்டியது தானே, எல்லாரும் முஸ்லீம் ஆகிறதுக்கு ஏன் அல்லாஹ் நாடல அப்படின்னு அந்த கேள்வியே வரக்கூடாது. அதுதான் ஈமான்ங்கிறதே அர்த்தம். அல்லாஹ் சர்வ சக்தி பெற்றவன், அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான், அவன் இந்த ஆலத்தை பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். அதனால ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வியெல்லாம் வரக்கூடாது. இங்க அல்லாஹ் தஆலா அதை மூமின்களை உறுதிப்படுத்துவதற்காண்டி சொல்லி காட்டுகிறான். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன், அவர்களிலே அந்த யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிப்பட்ட அந்த காஃபிர்களிலே, முஷ்ரிக்குகளிலே நன்மையை அல்லாஹ் தஆலா விளங்கி இருந்தால், அல்லாஹ் அறிந்திருந்தால், இவர்களிலிருந்து நன்மை விளையும், இவர்களிலிருந்து நன்மை ஏற்படும் என்று அல்லாஹ் அறிந்திருந்தால் லஅஸ்மஅஹும், அவர்களை அல்லாஹ் தஆலா கேட்க செய்திருப்பான். குர்ஆனை கேட்க செஞ்சிருப்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்க செஞ்சிருப்பான். முன்னால ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை யாரும் சொல்றதை யாரும் கேட்க கூடாதுன்னு இந்த குஃபார்கள் எல்லாம் தடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யாராவது வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா அந்த ஹஜ் நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க. உடனே இந்த குஃபார்கள்லாம் சேர்ந்து அபூ ஜஹலுடைய தலைமையில உள்ளவங்க எல்லாம் போய் அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தர் பெரிய சூனியக்காரர் இருக்கிறாரு, அவர் பக்கத்திலே போயிடாதீங்க, போன மாட்டிக்குவேன், போனேன்னா அவர் பக்கம் புதுசா ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போயிடாத அப்படின்லாம் சொல்லுவார் யார் வந்தாலும். பல பேர் அதே மாதிரி அப்படியா இவங்க சொல்றதை பார்த்தே பயந்து போய் அந்த ஆள் போகவே மாட்டார், தான் வேலை வந்து பார்த்துட்டு ஓடி போயிடுவார். அப்படி ஒருத்தர் வந்தார் வெளியூர்ல இருந்து, அவர் கொஞ்சம் கெட்டிக்காரரு, லம்மாத் என்று அவருடைய பேர், லம்மாத். அவர் வந்தாரு, அவர்கிட்ட இந்த குறைஷியர்கள் வழக்கம் போல சொன்னாங்க. அவரு மக்காவில் தவாப் செஞ்சுட்டு இருந்தாரு, மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் நினைச்சாரு, கொஞ்ச நாள் தங்கி இருந்தாரு. ஒரு நாள் நினைச்சாரு, ஏன் நான் போய் அவரை பார்த்தா என்ன, நமக்கு அறிவு இருக்குது, நான் எல்லா இதையும் படிச்ச ஆளு, அவர் படிக்காத ஆளுன்னு சொல்றாங்க, நான் எல்லா இதையும் படிச்சிருக்கிறேன், முன்னோர்களுடைய சரித்திரங்கள்லாம் தெரியும் எனக்கு, என்னை யாரும் கெடுத்துற முடியாது, யாரும் தவறான வழியில கொண்டு போக முடியாது. ரெண்டாவது அவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கிறதா சொல்றாங்க, எனக்கு வைத்தியம் தெரியும், ஏன்னா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, சரி போய்தான் பாப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம், போய் தெரிஞ்சுக்கிட்டாவது வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்காம இவர் போனார். போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உட்கார்ந்து பேசினார். இந்த மாதிரி உங்களுடைய கௌமுகள், உங்க கூட்டத்தார் இப்படி எல்லாம் சொல்றாங்க உங்களை பத்தி, அதனால உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, மஜ்னூன்னு சொல்றாங்க. அப்படி பைத்தியம் இருந்தா அந்த பைத்தியத்துக்கு உள்ள வைத்தியம் எனக்கு தெரியும், நான் ஒரு பெரிய வைத்தியர், அதனால வைத்தியம் பார்க்கலாம். அல்ல ஸஹர்னு சாஹிர்னு உங்களை சொல்றாங்க, சூனியக்காரர்னு,
அப்படி யாராவது சூனியம் வச்சிருந்தாங்க, சூனியத்தை எடுக்கிறதுக்குள்ள மருந்து என்கிட்ட இருக்கு, எனக்கு வைத்தியம்லாம் தெரியும், அதையும் நான் செய்யறேன். அல்லது நீங்க இந்த ஏதோ கதைகள்லாம் சொல்றதாக சொல்றாங்க, அதை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க, நான் அது எந்த கதைன்னு சொல்லிடுறேன், எந்த காலத்துள்ள கதை, அது ஆது சமூகத்துடைய கூட்டத்தாருடைய கதையா, அதுக்கு முன்னால் உள்ளதா பின்னால் உள்ளதா, அது என்ன சரித்திரம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிவிடுறேன் அப்படின்லாம் நிறைய சொன்னார். சொல்லிட்டே இருந்தார் ரொம்ப நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒன்னும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கமே அப்படித்தான், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில அவங்க முடிச்ச பிறகுதான் பேசுவாங்க. சகோதரரை முடிச்சிட்டீங்களா, பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு இவரு உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே பேச ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல ஹம்து ஸலவாத் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நம்ம எப்பவுமே நம்ம பயான்ல சொல்ற மாதிரி இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. இது வரைக்கும் படிச்சாங்க, ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்து ஸலவாத் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத் சொல்லி உதவி தேடக்கூடிய அந்த வாசகத்தை சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் ஆன்னு வாயை பிறந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படின்னாரு. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம் அத அப்படின்னாரு. இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாவிலிருந்து வந்தா அது நுபுவத்துடைய நாக்கு இல்லையா, அந்த நாக்குக்குள்ள பவரே வேற, அது உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவை சொல்ல ஆரம்பிச்சு அது முடிச்சாரு. ஒமன் யுضلل فلا هادي له ومن يضلل فلا هادي له அப்படின்னு சொல்லி முடிச்சார். முடிச்ச உடனே இவர் சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை, இவர் ஈமான் கொள்ள சொல்லவே இல்லை, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லல, அதுக்கு விளக்கமும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொல்லிட்டார். எதுக்கு சொன்னான்னு கேட்டா, இந்த லம்மாதுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா இவருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கிறான். அதனால அவர் அங்க எடுத்து கொண்டு போனா அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரே ஒரு வாசகத்தின் மூலமாக அவரை ஈமானுக்கு உள்ள வர வச்சான் அல்லாஹ் தஆலா. அதனால யாருக்கு அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அவர்களுக்கு நல்ல செய்தி அவரை கேட்க வச்சான். லம்மாதை அல்லாஹ் தஆலா கேட்க வச்சா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சொல்லை கேட்க வச்சா அவர் ஈமானுக்குள்ள வந்துட்டார். அல்லாஹ் நாடனா கேட்க, அவர்கிட்ட நன்மை இருக்கு, அவரிடத்தில் நன்மை இருக்குதுன்னு விளங்கினா அல்லாஹ் தஆலா அறிஞ்சிருந்தான், தெரிஞ்சிருந்துச்சு, அல்லாஹ் தஆலாவுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால அவரை கொண்டு வந்து அந்த நன்மைக்குள்ள சேர்த்தான். அதே அல்லாஹ் அது மாதிரி ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவா, லவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரா, இவர்களுடைய விஷயத்திலே இவர்களிலே நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் அறிந்திருந்தால் லஅஸ்மஅஹும், இவர்களையும் கேட்க வைத்திருப்பான் அல்லாஹ் தஆலா. வலவ் அஸ்மஅஹும், சரி இங்க பாருங்க, இது இங்கேயும் அதே மாதிரி அர்த்தத்தை மட்டும் வைத்து குர்ஆனுக்கு அர்த்தமே செய்ய விளங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறது இந்த ஆயத்து ஒரு உதாரணம். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், நல்லதை அவர்களுடைய விஷயத்துல நாடி இருந்தால் அவர்களை கேட்க வைத்திருப்பான், முடிஞ்சிருச்சு. வலவ் அஸ்மஅஹும், அவர்களை கேட்க வைத்து, அர்த்தம் மட்டும் சொல்ற வழக்குதான் பாருங்க. வலவ் அஸ்மஅஹும், அவர்களை அவன் கேட்க வைத்திருந்தால் லதவல்லவ் வஹும் வாரிதூன், அவர்கள் புறக்கணித்தவர்களாக புறமுதுகிட்டு அவர்களை புறக்கணித்து, அதாவது புறக்கணித்தவர்களாக அவர்கள் பின்வாங்கி சென்றிருப்பார்கள். லதவல்லவ், அவர்கள் பின்வாங்கி சென்றிருப்பார்கள். வஹும் வாரிதூன், அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருக்கும் நிலைமையில் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த வலவ் அஸ்மஅஹும் அப்படின்னா என்ன கருத்துன்னு கேட்டா, இந்த மனிதர்கள் யாரிடத்திலே நன்மை இல்லை, நன்மையான விஷயம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா விளங்கி இருக்கானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும் கேட்க வச்சிருப்பான். ஆனா இவங்களுடைய விஷயத்துல என்ன தெரியுமா, இந்த இடத்துல வலவ் அஸ்மஅஹும் லதவல்லவ் வஹும் முஅரிதூன் அப்படிங்கிறதுக்கு முன்னால ஒரு பெரும் வார்த்தை, பெரும் வாசகம் ஒன்று அந்த இடத்துல இருக்கின்றது. இருக்கிற மாதிரி உள்ள அமைப்புல தான் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை அருளி இருக்கின்றான். எப்படி இருக்குது, உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், லாக்கின், அதாவது வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்களுடைய விஷயத்திலே நன்மையை அல்லாஹ் தஆலா விளங்கி இருந்தால், அறிந்திருந்தால் அவர்களை இந்த குர்ஆனை கேட்க வைத்திருப்பான், ரசூலுடைய சொல்லை கேட்க வைத்திருப்பான். வலாக்கின், எனினும் லா கைர ஃபீஹிம், அவர்களிடத்தில் நன்மையே கிடையாது. ஃபலம் யுஃபிஹிம்ஹும், அவர்கள் விளங்கவும் இல்லை, சொல்றதை விளங்கவும் மாட்டாங்க. லிஅன்னஹு யஅலமு அன்னஹு லவ் அஸ்மஅஹும் லதவல்லவ், ஏன் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான், அவர்களை கேட்க வைத்தாலும் கூட இவர்களுடைய நன்மையே கிடையாது. அப்படியே இந்த நன்மை இல்லாத இந்த கூட்டத்தினரை குர்ஆனையும் ரசூலுடைய சொல்லையும் கேட்க வைத்தாலும் கூட அப்பவும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. வலவ் அஸ்மஅஹும் லமா ஆமனூ பிஹி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அப்பவும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். பாத இல்மி, அவர்கள் விளங்கிய பின்னாலும் கூட ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய முடிவு, அதனால அவர்கள் கேட்க வைக்கல.
அப்படி கேட்க வச்சாலும் கூட ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஈமான் கொள்ளாது மட்டுமல்ல, அவர்கள் புறக்கணித்தவர்களா இருக்கும் நிலைமையில் பின்வாங்கி ஓடி இருப்பார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. அதுல அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் யாரும் ஈமானுக்குள்ள வர முடியாது. பொதுவாக நம்முடைய நம்பிக்கை அப்படித்தானே, எந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடினால் நடக்கும். நம்ம சொல்லிக்கிறோம் வாயில அல்லாஹ் நாடினா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப சொல்றோம்னு கேட்டா தோல்வியுற்ற பிறகு சொல்லுகின்றோம். தோல்வியான பிறகு சொல்றோம். ஏதாச்சும் ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, எல்லா வேலையும் பார்த்து சரி அல்லாஹ் நாடினபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அல்லாஹ் நாடினபடி நடக்கும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே இருக்கணும். துன்பம் வரக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்திலேயே அந்த பொறுமை இருக்கணும். சொன்னா முன்னால ஒரு உதாரணம் சொன்னமா இல்லையா, அதாவது பல தடவை கேட்டிருப்பீங்க, சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியா போயிட்டு இருந்தாங்க. ஒரு கபருக்கு பக்கத்துல இருந்து ஒரு பெண் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போய் அழாத, பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்த கஷ்டம் உனக்கு வந்திருந்தா தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொன்னாங்க அந்த பெண். ஆனா பின்னால யாரு சொல்றாங்க அப்படிங்கறது கவனிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அதுக்கு பின்னால வந்த ஒருத்தர் இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தார் போல இருக்கு. அவர் அந்த பெண்ணிட்ட சொன்னார், உன்கிட்ட யார் பேசுனதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அந்த பெண்ணிடத்துல. யாரோ ஒருத்தர் தெரியல அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, நீ இப்படி பேசிட்டியே அப்படின்னு. அப்படியா? அந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு, இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட எதிர்த்து பேசிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து போனாங்க. போய் வீட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யார் ரசூலல்லாஹ் நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி இப்ப சொல்லிட்டு அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் இனிமேல் நான் பொறுமையா இருந்துக்கிறேன். பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸபுரு இன்த ஸதமத்தில் ஊலா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப நேரத்தில் இருக்கணும். நீ எல்லாம் அழுது முடிச்சிட்டு கபரு கிட்ட உட்கார்ந்து இப்ப நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்றேன், அதுக்கு பேர் பொறுமையே இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஏற்பட்டால் உடனடியாக திரும்ப வேண்டிய நிலை எங்க இருக்குன்னா அல்லாஹ்ட்ட போயிடணும். அல்லாஹ்ட்ட எது ஏற்பட்டாலும் சரி, அந்த மாதிரி ஏற்பட்டால் உடனடியாக அடுத்த நிமிஷமே அடுத்த வினாடியே அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டால் எந்த இழப்பு ஏற்பட்டதோ, எந்த நஷ்டம் ஏற்பட்டதோ, எந்த துன்பம் ஏற்பட்டதோ சீர் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா சரியாக்கி கொடுத்துருவான். உதாரணம் பாருங்க, செருப்பு போட்டு வர்றீங்க, நேத்தான் வாங்கினீங்க 350 ரூபாய்க்கு பாட்டாவில் வாங்கிட்டு வந்து போட்டு தொழுதுட்டு 2 ரக்கா தொழுதுட்டு போறீங்க, செருப்பை காணும். அடப்பாவி பையில எவனோ அடிச்சுட்டு போயிட்டானே. இந்த புரசவாக்கு பள்ளியாசல அப்படி நான் நினைக்கவே இல்லை, செருப்பு திருட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. எந்த பாவி பைய தூக்கிட்டு போனாலும் தேடி தேடி பாத்தீங்க, முதல்நாட்டு கேட்டீங்க, அஜித்திட்ட கேட்டீங்க, அவர்கிட்ட கேட்டீங்க, இல்ல கிடைக்கல, அவன் அடிச்சுட்டு போயிட்டான், தெரியல. சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் போயிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, திட்டிலாம் முடிஞ்சு விட்டு அப்புறம் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் பொறுமை இல்லை. இங்க உடனடியாக யாருக்கு அது பழக்கப்பட்ட நம்மளை போல உள்ள பெரிய அல்மாலிகளுக்கும் கூட வர்றது கஷ்டம். அந்த இடத்துல வந்துடணும், உடனே வந்துடணும். காணா போச்சா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லி தந்திருக்காங்க. அந்த துஆ சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த செருப்பே கிடைக்கும், அல்லது அது மாதிரி வேறு செருப்பு கிடைக்கும். நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும், செருப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். செருப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட செருப்பு? ஆறுதல் அளிக்கக்கூடிய நிலையில அந்த செருப்பு கிடைக்கும். ஏதாவது ஒரு நிலையில என்ன துஆ செஞ்சாங்க? என்ன துஆ? மறந்து போச்சு. இல்ல அது இல்ல. இன்னாலில்லாஹி எல்லாத்துக்கும் பொதுவான துஆ அது. என்ன இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லணும். அல்லாஹும் மஅஜுர்னி, அஜிர்னி அல்ல, சில பேர் அஜிர்னின்னு படிக்கிறாங்க. அல்லாஹும் மஅஜுர்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா, அல்லாஹும் மஅஜுர்னி, யா அல்லாஹ் எனக்கு நற்கூலியை தருவாயாக. அஜிர்னினா காப்பாற்றுவாயாகன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது. அந்த வாசகத்தை வார்த்தையை பார்த்துட்டு அப்படி சில பேர் சொல்லுவாங்க. அல்லாஹும் மஅஜுர்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்திலே எனக்கு நற்கூலியை தருவாயாக. துன்பம் ஏற்பட்டா ஒரு கூலி கிடைக்குமா இல்லையா? அந்த கூலியை தருவாயாக. முதல்ல அதை அதை செஞ்சுக்கணும். அல்லாஹு மஅஜுர்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா வ அக்லிஃப் லீ கைரம். அந்த இடத்துல கூட அக்லிஃப் சொன்னா வஹுலுஃப்னு சொல்லுவாங்க, அப்படி இல்ல, அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு பிரதியாக நீ தருவாயாக, மாற்றாக தருவாயாக. எவ்வளவு அருமையான துஆ பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேற யாரும், மனிதர்கள் யாரும் சொல்ல முடியாது. என்னுடைய இந்த துன்பத்தில் எனக்கு ஒரு துன்பம், அது ஒரு முசீபத்தில் செருப்பு காண போறது, செருப்பு அருந்து போச்சுனாலும் அப்படித்தான். போட்டு போறீங்க, அருந்து போச்சு, காலில் மாட்ட முடியல, காலில் மாட்டது கையில தூக்கிட்டு போகணும், அது எவ்வளவு பெரிய முசீபத். உடனடியாக இந்த அல்லாஹு மஅஜுர்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா அப்படின்னு சொன்னீங்க, உடனே அந்த செருப்பு போனது வரும், அல்லது அதுக்கு பதிலாக வேற ஒரு செருப்பு கிடைக்கும், எப்படியாவது கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் எப்படி இருக்கின்றது அப்படி நடக்கும். ஹிதாயத் யாருக்கு அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கான இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா
இந்த சம்பவங்களின் மூலமாக பல படிப்பினைகளை, பொதுவாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டால்